ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறையப் புகுந்தான். காரேள் கடலேள் மலையேள் உலகுண்டும் ஆராவயிற்றானை அடங்கப் பிடித்தேனே. திருப்பேர் நகர் திவ்ய தேசத்தினுடைய அனுபவம் தொடர்ச்சி. உபமன்யுவுக்கு சாபம் ஏற்பட்டு துர்வாசர் கொடுத்த அந்த சாபம் நீங்குவதற்காக துர்வாசருடைய ஆலோசனையின்படி உபமன்யு இந்த திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே 1,00,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாதாதனம் பண்ணணும், அப்படி பண்ணினால் அவனுடைய சாபம் போகும் என்று சொன்னபடியினாலே இந்த திருப்பேர் நகருக்கு வந்து காவிரி கரையிலே பலாச வனமாக புரசங்காடாக இருந்த ஒரு இடத்திலே ஒரு அரண்மனையை நிர்மாணம் பண்ணி கொண்டு தினம் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பாத பூஜை பண்ணி ததியாராதனம் பண்ண வேண்டும் என்பதாக பண்ணி கொண்டு வந்தான். அப்படி பண்ணிட்டு வர ஒரு நாளிலே பெருமாள் எழுந்தருளி 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக பண்ணியிருந்த தலிகை மொத்தத்தையும் கூட பெருமாளே சாப்பிட்டுட்டு, அதுவும் போறல, எனக்கு ரொம்ப பிடித்தமான அப்பம் இல்ல, எனக்கு அப்பம் வேணும் அப்படின்னு கேட்க உபமன்யு உடனே ஒரு பெரிய குடம் நிறைய அப்பம் தயார் பண்ணி கொடுக்க, அந்த அப்பத்தை விரும்பி ரசித்து சுவைத்து சாப்பிட்ட எம்பெருமான், இந்த அப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் என்னோடய வச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த அப்ப குடத்தை தன்னோடைய கூட அணைத்து கொண்டு இந்த திவ்யதேசத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதனால இவனுக்கு அப்ப கூடத்தான் அப்படின்னு பேருன்னு பார்த்தோம். இதையே தெலுங்குல அப்பால ரங்கநாத சுவாமின்னு சொல்றோம்னு பார்த்தோம். அடுத்து ஒரு சரித்திரம். இந்திரனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணின பெருமாள் இவர். இந்திரனுக்கு ஏற்பட்ட கர்வத்தை நீக்கினவர். ஒரு முறை இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருப்பவளான கமலவல்லி நாச்சியார்னு சொல்லக்கூடிய தாயார் இந்த எம்பெருமான் அப்ப கூடத்தான் 2 பேரும் ஏகாந்தமா பேசிட்டு இருக்கா. அப்படி பேசுற சமயத்துல கமலவல்லி நாச்சியாருக்கு திடீர்னு ஒரு ஆசை. சுவாமி, எனக்கு தேவலோகத்திலே இருக்கக்கூடியதான பாரிஜாத்த புஷ்பம், அந்த புஷ்பத்தை சூட்டிக் கொள்ள வேணும் என்று ஆசை, எனக்கு உடனே பாரிஜாத்த புஷ்பம் வேணும், ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு பெருமாளிடத்திலே கமலவல்லி நாச்சியார் கேட்கிறா. பெருமாள் உடனே இந்திரனை கூட்டு சாதிக்கிறார். பிராட்டி ஆசைப்படுறா, அவளுக்காக இந்திரலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாத்த புஷ்பங்களை அனுப்பி வை அப்படின்னு இந்திரனுக்கு பெருமாள் கட்டளையிடுறார். இந்திரன் அகங்காரத்தினால கேட்டது பிராட்டி, தா அப்படின்னு நியமிக்கிறது பெருமாள் அப்படின்றதையெல்லாம் மறந்து இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள், எல்லா ஜீவர்கள் எல்லாம் பெருமாள் தாயாருடைய சொத்து, அவளுடைய ஆனந்தத்திற்காக அவளுடைய இன்பத்திற்காக லீலைக்காகத்தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்றதையெல்லாம் மறந்துட்டு இந்திரன் இருக்கக்கூடிய தேவலோகம் வரைக்கும் எல்லாம் எம்பெருமானுடைய லீலா விபூதி தானே. அதனாலே எம்பெருமான் தன்னுடைய லீலைக்காக சிருஷ்டித்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் நாமோ எல்லாமே எம்பெருமான் தாயாருக்குன்னு விநியோகம் தான், அவளுக்காக ஏற்பட்டவர்கள். அப்படி நம்ம லோகத்திலே இருக்கக்கூடியதான ஒரு புஷ்பத்தை பிராட்டி கேட்கிறா, அதை பெருமாள் கொடுன்னு சொல்றான் அப்படின்னா அதை தராம இருக்கலாமோ? எப்படா கேட்பான்னு காத்துட்டு இருந்து பவ்யமா உடனே ஓடியாந்து கொடுத்துருக்க வேண்டாமா? ஆனா அவன் அகங்காரத்தினால என்ன சொன்னான், தேவலோகத்திலே இருக்கக்கூடியதான வசந்த புஷ்பம் அந்த பாரிஜாத்த புஷ்பம் வேற எங்கேயும் கிடையாது, தேவலோகத்திலே வசிப்பவர்களான தேவர்கள் மட்டுமே அந்த புஷ்பத்தை சூடிக்கொள்ள வேணும், மனுஷா இருக்கக்கூடிய லோகமான பூலோகத்துக்கெல்லாம் அந்த புஷ்பத்தை அனுப்ப முடியாது அப்படின்னு தர மறுத்துட்டான். மறுத்தது இல்லாம அது என்னமா தேவலோகத்துல இருக்கக்கூடிய புஷ்பத்தை சாதாரணமா பூலோகத்துல இருக்கிறவா சூட்டிக்கணும்னு ஆசைப்படலாம், ஆசைப்பட்டு என்ன வேற கேட்கலாம் அப்படின்னுட்டு அகங்காரத்தினால கோபத்தினால தன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை ஏவினான் பெருமாள் பேர்ல. பெருமாள் அந்த வஜ்ராயுதத்தை இப்ப எப்படி அங்க சயனிச்சுட்டு இருக்காரோ படுத்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்திலேயே அனாயாசமா இடது கையாலே அந்த வஜ்ராயுதத்தை ஏந்தி அதை ஒரு அழுத்தினார். அந்த வஜ்ராயுதத்தினுடைய சக்தி எல்லாம் மொத்தமா போயிடுத்து.
அப்படி அந்த வஜ்ராயுதத்தை செயலிழக்க பண்ணினான் பெருமாள். அது சக்தியை அது இழந்து சாதாரணமான ஒரு ஆயுதமா மாறும்படி பண்ணினான் பெருமாள். இந்த வஜ்ராயுதம்னு சொல்லக்கூடியது இந்திரன் கையில இருக்கக்கூடியது ஒரே ஆயுதம் தான். அது மாதிரி ஒரு 10 வஜ்ராயுதம் பண்ணலாம், 100 வஜ்ராயுதம் பண்ணலாம், யாருக்கிட்ட வேணாலும் இருக்கணும்லாம் சொல்றதுக்கு இல்லை. அது ஒரு ஆயுதம் தான். அது அதனுடைய சக்தியை இல்லாம பண்ணிவிட்டா இந்திரனுடைய பலம் போயிடுறது. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்திலே சக்தி, அந்த மாதிரி இந்திரனுக்கு சக்தி அவன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தினாலே. எந்த அகங்காரத்துல எந்த திமிரல் ஆடுறையோ அதை நான் இல்லாம பண்ணிட்டேனானா உனக்கு புத்தி வரும் அப்படின்னுட்டு பெருமாள் என்ன பண்ணினா இந்திரனை அந்த வஜ்ராயுதத்தை அப்படியே பெருமாள் இடது கையாலே பிடித்து ஒரு அமைக்கினான். அதனுடைய சக்தி போயிடுத்து, செயலிழந்து போயிடுத்து. இந்திரன் சாமானிய மனுஷனாக துபார்னு பூமியில குதித்தான். இந்திரன் ஒரு தேவனா, அவனுக்கு இருந்த சக்தி எல்லாம் போயிடுத்து, சாமானிய மனிதனை போல ஆயிட்டான் இந்திரன். இங்க பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேவையை பார்த்தோமானா ஆச்சரியமா ஆதிசேஷன் பேர்ல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். வர பக்தால வரவேற்று அவளோட பேசணுன்றதுக்காக பெருமாள் எழுந்திருக்க முயற்சிப்பது போல ஒரு திருக்கோலம். வலது திருக்கரம் அப்பக்குடத்தை அணைத்தவாறு உபமன்யுவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது போல, அவனை அனுகிரகிப்பது போல இருக்கக்கூடிய திருக்கரம் வலது திருக்கரம். இடது திருக்கரத்தாலே பெருமாள் பொதுவா மற்ற திவ்ய தேசங்கள்ல சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுவது போல தெரியும். இங்கே பெருமாளுடைய நாபியிலிருந்து தாமரை கொடி வரும், தாமரை தண்டு வரும், அதன் பேர்ல தாமரை இருக்கும், தாமரையின் பேர்ல பிரம்மா இருப்பான் சதுர்முகன். அவனுக்கு பெருமாள் வேதத்தை உபதேசம் பண்ணுவது போன்ற உபதேச முத்திரை இருக்கும் பெருமாளுடைய இடது கையிலே. இங்க பார்ப்பதற்கு அதே போல தெரியும். ஆனா பெருமாளுடைய நாபியிலிருந்து தாமரை தண்டும் இல்லை, தாமரையும் இல்லை, பிரம்மாவும் இல்லை. அப்ப பெருமாள் எதுக்கு அப்படி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, மேல இருந்து வந்த அந்த வஜ்ராயுதத்தினுடைய பிடி, கைப்பிடின்னு சொல்ற மூலியம், அந்த மாதிரி அந்த ஆயுதத்தினுடைய பிடியை, அந்த முனையை பெருமாள் அழகா அப்படியே தன்னுடைய 3 விரல்களாலே அதை பிடித்து அழுத்தி அதை செயலிழக்க பண்ணினான். அந்த திருக்கோலம் தான் ஆச்சரியமா பெருமாள் இப்போ கையை அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடிய திருக்கோலம். இப்படி இந்திர கர்வ பங்கம் நடந்த ஸ்தலம் இது. அப்போ இந்திரனுடைய சக்தி எல்லாம் போயிடுத்து. பகவானே நான் தெரியாம பண்ணிவிட்டேன், கேட்ட உடனே கொண்டாந்து கொடுத்துருக்கணும், கேட்டது பிராட்டி நியமிச்சது தேவரையர், என்ன மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு கேட்கிறச்ச பெருமாள் சரி போனா போறதுன்னு மன்னிச்சுடுறார். அப்புறம் இந்திரன் என்ன பண்ணினா, நான் கொஞ்ச காலம் இங்க தங்கி இருந்து உமக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு இங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினான். இந்திரன் ஏற்படுத்தின தீர்த்தமானபடியினாலே அதற்கு இந்திர தீர்த்தம்னு பெயர். அது மட்டுமில்லாமல் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்நிதிக்கு மேலே ஒரு விமானத்தை கட்டினான். அந்த விமானத்துக்கு இந்திர விமானம்னு பெயர். இப்படி கொஞ்ச காலம் அங்க தங்கியிருந்து எந்த பாரிஜாத்த புஷ்பத்துக்காக பிராட்டி ஆசைப்பட்டாலோ அந்த பாரிஜாத்த புஷ்பத்தை தினம் அவனுடைய லோகமான தேவலோகத்திலிருந்து தேவர்கள் மூலமாக வரவைத்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்தான். பிரதானமா இவன் சக்தி போனதுக்கு காரணம் பிராட்டி ஆசைப்பட்டு கேட்டா இவன் இல்லைன்னு விட்டான். அதனால பெருமாள் கோவிச்சுண்டார். இதுதான் நடந்தது. ஆகையினால எந்த பிராட்டியினுடைய மனதை கஷ்டப்படுத்தி, எந்த பிராட்டியினுடைய ஆசையை நிறைவேறாமல் பண்ணி, எந்த பிராட்டியினிடத்துல அபச்சாரப்பட்டோமோ அந்த கமலவல்லி நாச்சியாரை அவள் ஆசைப்பட்ட தான் தர மறுத்த அந்த பாரிஜாத்த புஷ்பங்களை கொண்டு ஆராதனை பண்ணியே அவளை திருப்திப்படுத்த வேண்டும், ஆனந்தப்படுத்த வேண்டும் அப்படின்னுட்டு தினம் அந்த பிராட்டிய பாரிஜாத்த புஷ்பங்களால அந்த இந்திரன் தான் பண்ணின லக்ஷ்மி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி ஸ்துதி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு சேவிச்சுட்டு வந்தான். அப்போ பிராட்டி மனம் இறங்கி அவனுடைய பாவத்தை மன்னித்து பழையபடி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இவனுக்கு தேவனாக, தேவர்களுக்கு அதிபதியாக, தேவேந்திரனாக இருக்கக்கூடிய சக்தியை திரும்ப கொடுத்தா. அப்படி இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணின, இந்திரனுக்கு பழையபடி அவனுடைய சக்தியை மீட்டு கொடுத்த, அவனை பழையபடி தேவேந்திரனாக்கின தேவியானபடியினாலே இந்த கமலவல்லி நாச்சியாருக்கு அன்று முதல் இந்திராதேவின்னு பெயர் வந்தது. இந்திராதேவி, இந்திரனாலே வணங்கப்பட்ட, இந்திரனுடைய சாபத்தை நீக்கிய, இந்திரனுக்கு பழையபடி அவனுடைய தேவேந்திர பதவியை அனுகிரகம் பண்ணின தேவி தாயாரானபடியினாலே இவளுக்கு இந்திராதேவி என்ற பெயரும் வந்தது. இப்ப இந்திரன் இதுக்கு முன்னால இந்திரலோகத்துல எப்படி இருந்தானோ அதே மாதிரி ஆயிட்டான். இப்போ பெருமாளிடத்திலே
பிராட்டியின் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறான், நான் இந்திரலோகத்துக்கு போய் பழையபடி என்னுடைய காரியத்தை பண்றேன், அனுகிரகம் பண்ணணும், இனிமேல் இந்த தப்ப பண்ண மாட்டேன், என்னுடைய அகங்காரத்தை மன்னித்தருள வேணும்னு இன்னொரு முறை க்ஷமாபணம் பிரார்த்திச்சுண்டு இந்திரலோகத்துக்கு போகணும்னு கிளம்புறான். திடீர்னு தோன்றது மனசுல, என்னுடைய அகங்காரம் என்ன இந்த மாதிரி ஆக்கிடுத்து, இருந்தாலும் கூட நீங்க போனா போறதுன்னு மன்னிச்சு விட்டு திரும்ப பழையபடி என்னுடைய சக்தியை மீட்டு கொடுத்துட்டீங்க. அதனால பெருமாளே தாயாரே, உங்க 2 பேருடைய திருவடி எப்போதும் என் மேல பட்டுண்டே இருக்கணும். நான் என் தலையாலே என்னுடைய சரீரத்தாலே அப்பக்கூடத்தான் திருவடிகளையும் கமலவள்ளி நாச்சியார் திருவடிகளையும் எப்போதும் தாங்கிக் கொண்டே இருக்க வேணும், அப்படி ஒரு பாக்கியத்தை அனுகிரகம் பண்ண வேணும்னு பிரார்த்தித்தான். சரி ததாஸ்து, அப்படியே ஆகுறதுன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். இப்ப இந்திரன் என்ன பண்ணினா, ஒரு சின்ன மலை போல படுத்துட்டான். மலைன்னா பெரிய சோழங்கபுரம் மலை, திருநீர்மலை மாதிரி மலை எல்லாம் இல்ல, சின்னதா கட்டுமலை, திருவள்ளரையில் இருக்கக்கூடியதாக, காஞ்சிபுரத்திலே தேவ பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அஸ்திகரியை போல ஒரு சின்ன கட்டுமலையா படுத்துட்டான் இந்திரன். பெருமாளும் பிராட்டியும் என் பெயர்ல திருவடியை சாதித்தருள வேணும்னு பிரார்த்திச்சுட்டான். தரையில சேனிச்சுட்டு பெருமாள், தரையில ஆதிசேஷன் பேர்ல சேனிச்சுட்டு பெருமாள் அப்படியே இந்த இந்திரன் மலகு இருக்கக்கூடியதான இந்த இந்திரகிரியின் மேலே திருவனந்தாழ்வான் பேர்ல சேனிச்சுட்டு இருந்தார் அன்னையிலிருந்து. அதுல இருந்துதான் இது ஒரு கட்டுமலை தலமாக, படி ஏறி போய் சேவிக்கக்கூடிய மேட்டில இருக்கக்கூடிய தலமா திகழறது. இந்திரன் மலையானோ இல்லையோ, அதனால அந்த மலைக்கு இந்திரகிரின்னு பெயர். இப்படி இந்திரகிரி மேலே பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். இந்திரனாலே ஏற்படுத்தப்பட்ட குளம் இந்திர புஷ்கரணின்னு வழங்கப்படுறது. இந்திரனாலே கட்டப்பட்ட விமானம் இந்திர விமானம்னு வழங்கப்படுறது. இந்திரனுடைய சாபத்தை நீக்கி அவனுக்கு பழையபடி தேவேந்திர பதவியை கொடுத்த தாயாரானபடியினாலே இந்திரனாலே வணங்கப்பட்ட, இந்திரனாலே பூஜிக்கப்பட்ட தேவி இந்திராதேவின்னுட்டு தாயாருக்கு இந்திராதேவின்ற திருநாமமும் வந்தது. கமலவல்லி இந்திராதேவின்னு 2 திருநாமங்கள் தாயாருக்கு. இப்படியாக இந்திரனுக்கும் பெருமாள் பிராட்டி இங்கே பிரத்யக்ஷம். உபமன்யுவுக்கு பிரத்யக்ஷமாகி அவனுடைய சாப விமோச்சனம் கொடுத்தது போல இந்திரனுக்கும் பிரத்யக்ஷமா சேவை சாதித்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இந்த கோவிலுடைய அமைப்பை பார்க்க வேண்டும் என்றால் ஆச்சரியமான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடம். நேற்று பார்த்த அன்பிலை காட்டிலும் பல மடங்கு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடம். ஸ்ரீரங்கத்திலே கூட அப்படிதான், 2 பக்கம் காவிரி நதி ஓடுறது, ஆச்சரியமான இயற்கை வளம், தோப்பு தோட்டங்கள் எல்லாம் உண்டு, நடுவுல பெருமாள் எழுந்தருளி இருக்காரு. ஆனா இன்னைக்கு காலம் மாற மாற நிறைய வசதி வாய்ப்புகள் பெருகி போக, நிறைய ஜனத்தொகை பெருகி போக, பெருமாள் சன்னதியை சுத்தி நிறைய பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வந்துடுத்து, நிறைய கமர்ஷியல் பிளேசஸ் எல்லாம் வந்துடுத்து. அதனால பெருமாள் சன்னதி தனி, ஆத்தங்கரைக்கு போனா அந்த கொள்ளிடக்கரையில இருக்கக்கூடியதான இயற்கை காட்சிகள் தனின்ற மாதிரி இது ஒரு இடம் அது ஒரு இடமா போயிடுத்து இப்போ. ஆனா ஒரு காலத்துல குறைஞ்சது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கூட ஆச்சரியமா 2 ஆத்துக்கு நடுவுல இயற்கை எழில் கொஞ்ச, இயற்கை காற்று வருட பெருமாள் சேனிச்சுட்டு இருந்த சேவையெல்லாம் நம்ம பெரியவா சேவிச்சிருப்பா. ஆனா இந்த திவ்ய தேசம் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறது. ஒருவேளை பெருமாளுக்கு அப்படிதான் இருக்கணும்னு திருவுள்ளம் போல் இருக்கு. அதனால பெருமாள் ஆச்சரியமா இங்க 4 பக்கமும் காவிரி ஓடுறது. ஒரு பக்கம் கொள்ளிடம்ன்ற பெயர்ல ஓடுறது, ஒரு பக்கம் காவிரின்ற பெயர்ல ஓடுறது, ஒரு பக்கம் குடமுருட்டின்ற பெயர்ல ஓடுறது. அங்க திருவையாறுன்னு சொல்றோமே, திரு ஐ ஆறு, 5 ஆறுகள் ஓடக்கூடிய இடம் அந்த ஊர். திருவையாத்துல 5 காவிரி ஓடுறது, காவிரியே 5 பேர்ல ஓடுறது. அதனாலே ஐ ஆறு, 5 ஆறு, ஐயாறு, திரு ஐயாறுன்னுட்டு திருவையாறுன்னு சொல்றாரு. ஸ்ரீரங்கத்தில இருந்து திருவையாறுக்கு போகக்கூடிய வழிதான் இந்த திருப்பேர் நகர் திவ்யதேசம் இருக்கக்கூடிய இடம். அதனாலே 4 பக்கம் காவிரி ஓடுறது. இப்படி ஆச்சரியமான நீர் வளம் செழித்திருக்கக்கூடியதான ஊரிலே பச்சை பசேல்னு செடிகள்லாம் அப்படியே கண்ணை பறிப்பது போல வளர்ந்திருக்கும். நாம ஸ்ரீரங்கத்தில இருந்து கல்லணைக்கு போக வேண்டும். முதல்ல கல்லணையில இருந்து திருப்பேர் நகர் போற வரைக்கும் 2 பக்கமும் பார்த்தா அதி ஆச்சரியமா பச்சை பசேல்னு கண்ணை பறிக்கிற போல பெருமாள் அப்படியே பச்சை மாமலை போல் மேனின்னு சயனிச்சுட்டு இருக்கானோன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு வாழை தோப்புகள் என்ன, தென்னந்தோப்புகள் என்ன, பலாச வனம்னு சொல்லக்கூடிய புரசை தோப்புகள் என்ன, வயல்வெளிகள் என்ன, இந்த மாதிரி ஆச்சரியமா பச்சை பசேல்னு இருக்கும். தரையவே பார்க்க முடியாது, கட்டாந்தரையவே பார்க்க முடியாது. அப்படி ரம்யமான இடம்.
என்னதான் பிரஷரு, மனசுல கவலை அது இதுன்னு இருந்தாலும் கல்லணையில இருந்து திருப்பேர் நகருக்கு ஒரு முறை போனோமானா, அதுவும் நன்னா ஜன்னலை திறந்து விட்டு 2 பக்கம் பார்த்துட்டு போனோமானா, சன்னதிக்கு போறதுக்குள்ள எல்லா பிரஷரும் இறங்கி மனசு அப்படியே ரொம்ப லேசா காத்துல மிதக்கிறாப்புல, காத்துல பறக்கிறாப்புல ஆயிடும். அப்படி ஒரு இயற்கை எழில் இன்னும் உண்டு. ஒரு தமிழ் பாட்டுல சொல்றச்ச, பார்த்திருக்க நெல் விளையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடுன்னுவா. ஸ்ரீரங்கம், உறையூர் இதெல்லாம் சோழ நாட்டினுடைய தலைநகரம். இதெல்லாம் சோழ நாட்டு திருப்பதிகள். அதுல உறையூர் சோழ நாட்டு தலைநகரமாக இருந்தபடினாலே அதை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் இது முக்கியமான ஹார்ட் ஆஃப் த சோழ நகரம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திருக்க நெல் விளையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு. பார்த்த இடத்துல எல்லாம் நெல் விளைந்திருக்கும், பார்த்த இடத்துல எல்லாம் காய்கறிகள் விளைந்திருக்கும். இந்த சோழ தேசத்திலே பசின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எதுக்கு இருக்கோ இல்லையோ ஆகாரத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பயிர்கள், செடி கொடிகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் செழித்து வளரக்கூடிய இடம். குறிப்பா வாழை ரொம்ப நன்னா வளரும் இங்கெல்லாம். ஒரு ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவள்ளரிக்கு போற போதோ, இல்ல ஸ்ரீரங்கத்திலேருந்து அப்பகுடத்தான் சன்னதின்னு சொல்லக்கூடிய திருப்பேர் நகருக்கு வரப்போதோ, இங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வாழைத்தோப்பு இருக்கும். ஒரு வாழை இலைய கட் பண்ணி போட்டா ஒரு மனுஷா படுத்துக்கலாம். அதுல அவ்வளவு பெரிய இலையா இருக்கும். நாமெல்லாம் ஆத்துல இலைய 2 விதமா பிரிக்கிறோமோ இல்லையோ, பட்டைன்றோம், நுனின்னு சொல்றோம். இந்த பட்டைன்னு சொல்லக்கூடியதுல குழந்தைகள் சாப்பிடுறது, இல்லைன்னா பலகாரம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். நுனின்னு சொல்லக்கூடிய தலை வாழை இலைன்னு சொல்லக்கூடிய இலையில தான் பெரியவா சாப்பிடுறது, சாதம் சாப்பிடுறதுன்னு எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். பரிசேஷனம் எல்லாம் பண்றச்ச புடிச்சுக்கிறதுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கும்னு அதுதான் ஓக்குறோம். அந்த பட்டைன்னு சொல்றோம் பாருங்க, அந்த பட்டையிலேயே 2 பேர் சாதம் போட்டு சாப்பிடலாம். அதுவும் கல்யாண தலிகை ஒரு 10-15 வகை பண்ணிருக்கா. கூட்டு, கரமுது, வடை, பாயாசம் அது இதுன்னு ஒரு 10-15 வகை பண்ணிருக்கா. அத ஒரு பட்டையிலேயே 2 பக்கம் 2 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு பெரிய இலை. அந்த வாழை இலையை பாக்குறச்சே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கும் அப்படி ரம்யமான இடத்துல மேற்கு நோக்கி பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஆச்சரியமான தேசம். பெருமாள் சன்னதிக்கு பின்னாலேயே காவிரி ஓடுறது, கொள்ளிடம் ஓடுறது. பெருமாள் சன்னதிக்கு முன்னாலே கார்ல இருந்து இறங்கினோமானா படியேறி போனா பெருமாள் வருவார், கோவில் வரும். பெருமாளுக்கு பக்கத்துல ஒரு திறந்த வெளி போல இருக்கும். அங்க இருந்து பார்த்தா பள்ளத்துல நதி தெரியும், நன்னா தெரியும். அதாவது அந்த கொள்ளிட ஆத்தினுடைய இந்த கரையில நாம் இருக்கோம். வெறும காரை விட்டு இறங்கி அப்படி பார்த்தாலே கொள்ளிடத்தினுடைய அந்த கரை தெரியும். அந்த பக்கம் எல்லாம் கூட நிறைய தோப்புகள்லாம் உண்டு, பச்சை பசேல்னு செடிகள், பயிர்கள்லாம் தெரியும் கண்ணுக்கு. நடுவுல ஜலசமிருத்தி இருக்கக்கூடிய மழை காலமா, வெள்ளம் போகக்கூடிய காலமா இருந்தா தீர்த்தம் போகும், வறட்சி காலமா இருந்தா வெறும மணல் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அங்கங்க ஜலம் அப்படியே குட்டை போல தேங்கி நிற்கும். சுனை நீரும் கூட ஊற்றெடுக்கும் சில சமயத்துல. அப்படி பாக்குறதுக்கு ஆச்சரியமா பெருமாள் அங்க எப்படி ஸ்ரீரங்கத்துல காவிரியினுடைய கரையிலேயே, காவிரியினுடைய மடியிலேயே படுத்துட்டு இருக்கானோ, அதை விட இன்னும் நெருக்கம் இங்கே. அங்க யானும் காவிரி அம்மா மண்டபத்துக்கிட்ட ஓடுறது. அங்க இருந்து பெருமாளுக்கும் காவிரிக்கும் 2 கிலோமீட்டர் இருக்கு, பெரிய பெருமாளுக்கும் அம்மா மண்டபத்துக்கும். பின்னால கொள்ளிடம்னு வச்சிருந்தாலும் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 2 ஆற்றுக்கு நடுவேன்னு சொன்னாலும் அந்த ஆற்று ஆத்தினுடைய காத்து தான் பெருமாள் பேர்ல படும். அந்த குளிர்ந்த காற்று நிலவும் பெருமாளுக்கு. ஆனா இங்க சாட்சாத்தா பெருமாள் ஆத்தங்கரையில ஜலத்துக்கு ஒரு 20-25 அடி பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்கான் பெருமாள். அப்படி காவிரியோட நெருங்கிய சம்பந்தத்தை கொண்டு ஆச்சரியமா பெருமாள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் இது. முதல்ல காரை விட்டு இறங்கி அந்த ஆத்தங்கரைக்கு போய் அந்த ஆத்தினுடைய அழகு ரசிக்கணும். அந்த இடத்துல இருந்து நமக்கு இடது பக்கத்துல பார்த்தோமானா ஒரு சின்ன மலை போல இருக்கக்கூடிய மேட்ல பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதியினுடைய கோபுரம் எல்லாம் ஆச்சரியமா சேவையாகும். அப்படி ஆத்துல ஜலம் போகக்கூடிய அழகு, அந்த ஆத்தங்கரையிலே அடர்ந்து செடிகள், மரங்கள்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய அழகு, இதையெல்லாம் பெருமாளுடைய திருமேனியா நினைச்சு சேவிச்சுண்டு ஆத்துல தீர்த்தம் ஆடுறதோ, தீர்த்தம் சேர்த்துக்கிறதோ ஏதானும் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள நுழைஞ்சோமானா, முதல் பிரகாரம் தரையிலேயே இருக்கக்கூடியதான பிராகாரம். மொத்தம் 2 பிராகாரம் இதுல. இது கட்டுமலை தலம்னு சொன்னோம், ஒரு சின்ன மலை. இந்திரன் மலையா படுத்துட்டு இருக்கான், இந்திரகிரின்னு பேருன்னு பார்த்தோம். இந்த முதல் பிராகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மலையை சுத்தி வர்றதுக்கான பிராகாரம் இது. அதுல நாம நுழைஞ்சோமானா இடது பக்கத்திலே முதலே வரக்கூடியது ஆண்டாள் சன்னதி. அங்க ஆண்டாள் மூலவர் மாத்திரம் எழுந்தருளி இருப்பா. அவளை சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சிணமா வந்தோமானா நடுவுல நிறைய புஷ்ப செடிகள்லாம் இருக்கும்.
பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாசனை புஷ்பங்கள்லாம் பயிர் பண்ணியிருப்பான். அந்த புஷ்ப செடிகள்லாம் இருக்கும். அப்படியே பிரதட்சிணமா வரைச்ச பெருமாளுக்கு பின்பக்கம் ஒண்ணும் இருக்காது. பெருமாளுக்கு இடதுபுறத்திலே திருமடப்பள்ளி, பெருமாளுக்கு பிரசாதம் தலிகையெல்லாம் நடக்கக்கூடிய திருமடப்பள்ளி. அப்படி பிரதட்சிணமா உள்ள நுழைஞ்சோமானா ஒரு 20-22 படிகள் ஏறணும். அது அந்த இந்திரகிரின்னு சொல்லக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிக்கு போகக்கூடிய படி. அந்த படி ஏறுறோம். ஏறினா ஒரு 10 படி தாண்டின உடனே துவஜஸ்தம்பம் வர்றது. இந்த மாதிரி படியிலேயே துவஜஸ்தம்பம் இருக்கிறது அநேகமா இங்க மட்டும்தான். அப்படி ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான துவஜஸ்தம்பம். அங்க அப்படியே படியான படியினாலே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்க முடியாது. முடிஞ்ச மட்டும் சங்கரகமா சேவிச்சுட்டு மேல போனோம்னா முதல்ல நமக்கு வலது பக்கத்திலே தாயார் சன்னதி. தாயார் பெருமாளை பார்த்த மாதிரி, அதாவது காஞ்சிபுரத்துல எல்லாம் எப்படி தேவ பெருமாள் தாயார் 2 பேரும் ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்காளோ அதே மாதிரி தீப பிரகாசன் மரகதவள்ளி தாயார், திருவெக்காவில யதோக்தகாரி பெருமாள் கோமலவள்ளி தாயார், அஷ்டபுஜ பெருமாள் புஷ்பவள்ளி தாயார், இவெல்லாம் எப்படி காஞ்சிபுரத்துல பெருமாளும் தாயாரும் எதிரெதிர பார்த்த மாதிரி இருக்காளோ அந்த மாதிரி தான் இங்கேயும். கமலவள்ளி தாயார் கிழக்க பார்த்த மாதிரி இருப்பா, பெருமாள் மேற்க பார்த்த மாதிரி இருக்கார். நம்ம நுழைஞ்சோமானா வலதுபுறத்திலே தாயார் சந்நிதி. தாயார் சன்னதி பிரதட்சணம் பண்ண முடியும். ஆச்சரியமா மேல் 2 திருக்கரங்களாலே தாயார் தாமரை புஷ்பத்தை ஏந்தி கொண்டிருக்கிறாள். ஆனா இந்த தாமரை புஷ்பம் பார்ப்பதற்கு சற்றே வித்தியாசமா இருக்கும். அதனாலே இது இந்திரன் சமர்ப்பித்த, தாயார் எந்த புஷ்பத்துக்கு ஆசைப்பட்டாலோ அந்த பாரிஜாத புஷ்பம் அப்படின்னு யூகிக்கிறதுக்கு இடம் உண்டு. ஆக 2 கையிலே தாமரை புஷ்பமோ அல்லது பாரிஜாத புஷ்பத்தையோ ஏந்தி கொண்டு தாயார் சேவை சாதிக்கிறார். கீழ் 2 திருக்கரங்கள்னு பார்த்தா வலது திருக்கரம் நம்மை அனுகிரகிப்பது போல அபயமுத்திரையாகவும், இடது திருக்கரம் தன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்ள சரணாகதி பண்ண சொல்லி என் காலை பிடிச்சுக்கோ அப்படின்னு உபதேசம் பண்ற மாதிரியான வரமுத்திரையாகவும் இருக்கக்கூடிய ஆச்சரியமான சேவை. என் திருவடிகளை பிடித்துக் கொண்டால் நான் அபயம் அளிக்கிறேன், என்ன வேணுமோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு தாயார் அனுகிரகிப்பது போல இருக்கும். இந்த தாயார் ஆச்சரியமா கழுத்துல ஒரு பதக்கம் சாத்தின்னு இருப்பா. என்ன பதக்கம்னா திருப்பேர் நகர் பெருமாள் அப்பக்கூடத்தான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பதக்கத்தை சாத்தின்னு இருப்பா. மூலவர் எப்படியானா அப்பக்கூடத்தை அணைச்சுண்டு ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுட்டு இருக்காரோ அந்த பதக்கத்தை அப்படியே தாயார் சாத்தின்னு சேவை சாதிப்பா. மூலவர், உற்சவர், நித்தியோத்சவர்னு சொல்லக்கூடிய செல்வர், ரொம்ப சின்ன தாயார். அந்த தாயார் ரொம்ப அழகா இருப்பா. மூலவர், உற்சவர், நித்தியோத்சவர்னு 3 தாயார். 3 தாயாருக்கும் ஒரே திருநாமம் தான், கமலவல்லி இந்திராதேவி என்பதாக. திருக்கோலம், திருமேனி எல்லாம் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் இல்லை மூலவருக்கும் உற்சவருக்கும் நித்தியோத்சவருக்கும். அப்படி தாயாரை சேவிக்கிறோம். தாயாரை சேவிச்சுட்டு உள்ள போனோமானா 2வது பிராகாரம். அந்த 2வது பிராகாரம் அப்படின்றது படுத்துட்டு இருக்காரு அப்பக்கூடத்தான், அவர் சந்நிதியை மட்டும் பிரதட்சணம் பண்ணக்கூடிய பிராகாரம். கீழே மலை அடிவாரத்திலே மலைக்கு கீழே முதல் பிராகாரம் அப்படின்னுட்டு இந்திரகிரின்னு சொல்லக்கூடிய இந்த மலையை பிரதட்சணம் பண்ற பிராகாரம்னு பார்த்தோம். இப்போ அந்த மலையை ஏறி வந்தா 2வது பிராகாரமா பெருமாள் சந்நிதியை மட்டும் பிரதட்சணம் பண்ணக்கூடிய பிராகாரம். அதுவும் 2 விதமா இருக்கும். எப்படின்னா 2 லெவல்ஸ்ல இருக்கும், 2 டிஃபரெண்ட் லெவல்ஸ்ல இருக்கும். நேரா போனோமானா ஒரு பிராகாரம், அது திண்ண போல இருக்கும், ஒரு 2-2 அடி உசரத்துல திண்ண போல இருக்கக்கூடிய பிராகாரம். அதுக்கு கீழே அகழி போல இருக்கும். அகழின்னா இந்த அரண்மனையை சுத்தி குழி வெட்டி ஜலத்தை ரொப்பி வச்சு அதுல முதலைகள்லாம் விட்டுருப்பா. எதிரிகள் யாரான வரைச்ச, ராத்திரியில யாரான வரைச்ச அந்த முதலாவாளை பிடிச்சுன்றோம், அப்போ அந்த நாடு பாதுகாக்கப்படும்னு ஒரு சேஃப்டிக்காக, பாதுகாப்புக்காக, முதலைகளை வளர்க்கறதுக்காக அகழின்னு வச்சிருப்பா அரண்மனையில. அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பள்ளமா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் சன்னதியை சுத்தி ஒரு பிராகாரம் உண்டு. அது பக்கத்திலே அகழி பிராகாரமாட்ட ஒண்ணு இருக்கும். அது பாக்குறதுக்கு இது பள்ளம் மாதிரியும் அது திண்ண மாதிரியும் தெரியும் நமக்கு. இது எதுக்காக ஏற்படுத்தினான்னா, பெருமாள் சில உற்சவங்கள்ல அந்த உள் பிராகாரத்துல திண்ண மாதிரி இருக்கக்கூடிய மேட்டுல உலா வந்தாரானா பக்தா அந்த பெருமாளை அந்த பள்ளத்துல நடந்து அவ அப்படியே பெருமாளுடைய கூட பேரலா பிரதட்சணமா பெருமாளுடைய அழகை ரசிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியே 2 டிஃபரண்ட் லெவல்ஸ்ல இந்த பிராகாரம் இருக்கும். அப்படி அந்த விமான பிரதட்சணம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் சந்நிதிய பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு உள்ள வந்தோம்னா ஜெய விஜயான்னு சொல்லக்கூடிய துவாரபாலகா, அவளுக்குள்ள நுழைஞ்சா நாம் எல்லாம் பெருமாளை நின்று சேவிக்கக்கூடிய இடம். அங்க இருந்து சேவிச்சா ஆச்சரியமா பெருமாள் அப்பக்கூடத்தான், அப்பாள ரங்கநாத சுவாமி என்கிற திருநாமங்களிலே
ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கிறார். வலது திருக்கரம் உபமன்யுவை ஆசீர்வதித்துக் கொண்டு அப்படியே அப்பக்குடத்தை சேர்த்து அணைத்துக் கொண்டிருப்பது போன்ற திருக்கரம். இடது திருக்கரத்தாலே இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை பிடித்து செயலிழக்க செய்த அந்த திருக்கோலம். 2 திருக்கரங்கள் பெருமாளுக்கு இங்கே. வர பக்தால பார்த்து அவளோட பேசுறதுக்காக எழுந்திருப்பது போல முயற்சி பண்ணக்கூடிய திருக்கோலம். அதனால பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை நன்னா சேவிக்கலாம். ஏன்னா நம்மளை பார்த்தா மாதிரி முழு முகத்தையும் திருப்பி காட்டிட்டு இருக்காரு பெருமாள். அதனால பெருமாளுடைய முழு முகத்தையும் சேவிக்கலாம். ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடியிலே மெட்டி சாத்தியிருப்பா. கல்யாண மாப்பிள்ளை எப்படி காலில் மெட்டி போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடிகளிலே மெட்டி சாத்தப்பட்டிருக்கும். அந்த அழகையும் சேவிக்கலாம். இந்த மெட்டி சாத்திருக்கிறத ஆழ்வார் பேரில் மணாலனை அப்படின்னு குறிப்பிடுறார். மணாலன் அப்படின்னா மணவாளன், மாப்பிள்ளை. பேரில் மணாலன் அப்படின்னா திருப்பேர் நகரிலே சேவை சாதிப்பவனான மாப்பிள்ளை அப்படின்னு கொண்டாடுறார். அதி ஆச்சரியமான பெருமாள். அடியன் போட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன், சேவிக்கலாம். இந்த போட்டோல எடிட் பண்ண போட்டோன்றதுனால கர்ப்ப கிரகத்துல பெருமாள் சன்னதியிலேயே உபயநாச்சிமாரோடு பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பக்கத்துல தாயார் இருக்கிறதா தெரியும். ஆனா தாயார் ஒரு நாளும் பெருமாள் சன்னதி கேட்க மாட்டா. தாயார் சன்னதி தான் இருப்பா. எடிட்டட் போட்டோன்றதுனால ஒரு போட்டோலயே எல்லாரையும் கொண்டாடணுன்றதுக்காக அப்படி பண்றா. இதுல ஒரே ஒரு பெருமாள் மட்டும் சயனிச்சுட்டு இருக்கார். முன்னால கண்ணன் நிக்கிற மாதிரி ஒரு பழைய போட்டோ ஷேர் பண்ற அடியன். அதுல பெருமாளுடைய இடது திருக்கரத்தை பார்த்தால் அந்த வஜ்ராயுதத்தை பிடித்து அழுத்தி செயலிழக்க பண்ணிய அந்த காட்சி நன்னா தெரியும். முதல் போட்டோல நிறைய டீடைல்ஸ் இருக்கிறதுனால இது பளிச்சுன்னு தெரியாது. இந்த பழைய போட்டோல இந்த திருக்கரமானது நன்னா தெரியும். இந்த அப்ப குடம் அப்படின்றது பெருமாள் திருமேனியோடையே சேர்ந்த குடம் அல்ல, அது ஒரு தனி குடம். வெள்ளியினாலே பண்ணப்பட்ட பெரிய குடம். அந்த குடத்திலே கிட்டத்தட்ட ஒரு 300-400 அப்பங்கள் அடுக்கி வைக்கலாம். அப்பேற்பட்ட பெரிய குடம் அது. அதுக்கு மேல வெள்ளியால ஒரு தட்டு போட்டு மூடி இருப்பா. ஒரு காலத்துல தினம் அந்த குடம் நிறைய அப்பம் பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்ணதா சொல்றா. இப்போ அத்தனை பண்றது இல்ல. எத்தனை பண்றாலோ அத அந்த குடத்துக்கு மேல இருக்கக்கூடிய வெள்ளி தட்டு இருக்கு பாருங்க, அந்த தட்டுக்கு மேல வச்சு அந்த குடத்தோட கூட பெருமாளுக்கு அம்சம் பண்றதா சொல்றா. அந்த மாதிரி அந்த குடத்தை தனியா எடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா ரொம்ப வெயிட்டான குடம் அது. பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறச்ச அந்த குடத்தையும் ஆர்த்தி பண்ணி சேவை பண்ணி வைப்பா. அதையும் சேவிக்கலாம். எதனால பெருமாள் திருமேனியோடையே இல்லாமல் இந்த குடம் தனியா இருக்கு அப்படின்னா, உபமன்யுவினுடைய ததியாராதனத்திலே சாப்பிடணுன்றதுக்காக பெருமாள் தனியா தான் வந்தான், சாட்டான். அப்பம் வேணும்னு கேட்டா இவன் அப்பம் பண்ணி குடத்துல போட்டு கொடுத்தான். அதை பெருமாள் எடுத்துட்டு போனானோ இல்லையோ. அதனால வந்த பெருமாளாவே சயனிச்சுட்டு இருக்கான். கொடுக்கப்பட்ட குடமானது தனியாக இருக்கிறது. அப்பதான் கொடுத்த குடத்தை பெருமாள் வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான்னு தெரியும்ன்றதுக்காக அப்படி சேவை. இப்படி ஆச்சரியமா பெருமாள் அப்ப கொடுத்தானாக சேவை சாதிக்கிறான். உற்சவர் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமா வச்சுண்டு இடது திருக்கரத்தை கதை வச்சுண்டு சேவை சாதிக்கிறார். ரொம்ப அழகான உற்சவர் இவர். உபயநாச்சிமார்களும் ரொம்ப அழகான முகத்தை உடையவர்கள். இப்படி ஆச்சரியமா இந்த பெருமாள் சேவை நமக்கு கிடைக்கிறது. இந்த பெருமாள் சன்னதியில ஒரு குழந்தை கண்ணன், ஒரு சந்தான கோபாலன் உண்டு. குழந்தை இல்லாதவா இந்த பெருமாளை பிரார்த்திச்சுண்டானா அர்ச்சகா என்ன பண்றா, அவளை மடிய பிடிக்க சொல்லி இந்த குழந்தை கண்ணனை அவ மடியில கிடத்துறா. குழந்தை இல்லாத பெண்கள் அவ மடிய பிடிச்சுண்டு அந்த மடியில இந்த குழந்தை கண்ணனை வச்சா விட்டு அந்த குழந்தைய மடியில ஏந்தின்னு இருக்கிற மாதிரி ஏந்திட்டு அந்த பெருமாளை மானசீகமா பிரார்த்திச்சுக்கிறா, குழந்தை பிறக்கணும் அப்படின்னுட்டு. அப்போ அவளுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்றதா ஐதீகம். அது இந்த கஷேத்திரத்திலே நடக்கக்கூடியதான ஒரு விசேஷம். இப்படியா இந்த பெருமாள் இங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் சந்நிதியினுடைய அமைப்பு. இங்க உற்சவம்னு பார்த்தா புரட்டாசி மாதம் ஆச்சரியமா சனிக்கிழமைகள்ல உற்சவம் நடக்கிறது, உரியடி உற்சவம் நடக்கிறது, நவராத்திரி உற்சவம் நடக்கிறது, பகல் 10 ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி நடக்கிறது. பங்குனி உத்தரத்துக்கு தேர் நடக்கிற மாதிரி பெருமாளுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம். ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பங்குனி உத்தர சேர்த்தி சேவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல இங்கே பெருமாள் தேர் உற்சவம் கண்டருள்றார். அதனாலே பங்குனி உத்தர தன்னைக்கு திருத்தேர், மறுநாள் தீர்த்தவாரி வரும்படியாக 10 நாள் பிரம்மோற்சவம். இதெல்லாம் இங்க நடக்கக்கூடியதான உற்சவங்கள். இந்த கஷேத்திரத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தா, நம்மாழ்வார், திருமிழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார் 4 ஆழ்வார்கள் மங்களாதாசனம் பண்ணியிருக்கா. மொத்தம் 33 பாசுரங்கள் இவருக்கு. நம்மாழ்வார் இந்த கஷேத்திரத்தில இருந்துதான் மோட்சம் போனார் அப்படின்னு சம்பிரதாயம். நம்மாழ்வார் இருந்த இடத்துல தானே இருந்தார், நகரவே இல்லையே அப்படின்னா அவர் எந்த திவ்யதேசத்துக்கும் கூட தான் போகல. ஆனா 36 திவ்யதேசங்களை பாடலையோ.
அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துக்கு பெருமாள்கள்லாம் போட்டி போட்டுண்டு வந்து என்ன பாடுங்கோ என்ன பாடுங்கோன்னு லைன்ல நின்று பாட்டு வாங்கிட்டு போனாலாம். இன்னைக்கும் கூட ஆச்சரியமா நம்மாழ்வார் சன்னதியினுடைய பிராகாரத்திலே ஆழ்வார் திருநகரிலே இந்த காட்சியை சேவிக்கலாம். எந்தெந்த பெருமாள் எல்லாம் ஆழ்வார் பாடினாரோ அந்த எம்பெருமான்களை எல்லாம் அப்படியே வந்து செவத்துல சிற்பமா செதுக்கி வச்சிருப்பா கருங்கல்ல. அப்படி அவர் இருந்த இடத்துக்கே எல்லாம் போய் பாட்டை வாங்கிண்டா. அப்ப அவர் மோட்சத்துக்கு போனதா சொல்லப்படுறது எப்படின்னா, அவர் கடைசியா இந்த பூலோகத்திலே மங்களாசாசனம் பண்ணி பாடின பெருமாள் பாடின க்ஷேத்திரம் இதுதான். இவரை பாடினதுக்கு அப்புறம் அவர் வைகுண்டத்தை பாடிவிட்டார், வைகுண்டத்துக்கு போயிட்டார். ஆகையினாலே இங்க இருந்து அவர் மோட்சம் போனதா, அதாவது இந்த க்ஷேத்திரத்து பெருமாள் அவரை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போனதா, மோட்சம் கொடுத்ததா ஐதிஹ்யம். அப்பேற்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் இது. எந்த திவ்ய தேசத்திலும் கூட தினம் சாயங்காலத்துல அப்பம் பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்றதுன்றது வழக்கம் இல்லை. இங்க தவிர பொதுவா அப்பம் எப்ப பண்ணுவா நம்ம சன்னதிகள்ல அப்படின்னா, ஆழ்வார் திருநட்சத்திரம், ஆச்சாரியால் திருநட்சத்திரம், அந்த மாதிரி விசேஷ நாள்ல தான் அப்பம் பண்ணுவா. தினம் எல்லாம் பண்றது இல்ல. இந்த எம்பெருமான் ஒருவனுக்கே தினம் சாயங்காலம் ஆராதனம் சொல்லக்கூடிய அரவணையிலே ராத்திரி ஆராதனம். ராத்திரி எல்லாம் ரொம்ப நேரம் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வரமாட்டா. சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணா வரவாளுக்கு பிரசாதமா கொடுக்கலான்றதுக்காக சீக்கிரம் பண்ணிவிடுறா. அதுதானே தவிர இது ராத்திரி பண்ணக்கூடிய அரவணை ஆராதனமாகத்தான் பண்ணி இந்த அப்பத்தை பிரசாதமா கொடுக்குறா. ரொம்ப ஆச்சரியமான அப்பம் இது. பெருமாள் அம்சம் பண்ண அப்பமானதுனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப நன்னா மிருதுவா ரொம்ப சுவையா இருக்கும். அன்னைக்கே சாப்பிட்டுடுறது நல்லது. ஒரு நாளுக்கு மேல எடுத்து வச்சா புளிச்சு போயிடும். இந்த க்ஷேத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடியதான இயற்கை காட்சிகள் எல்லாம் திருமங்கை ஆழ்வார் அப்படியே தன்னுடைய பாசுரங்கள்ல படம் பிடிச்சு காட்டுறார். காவிரி கரையிலே ஒரு மேட்டின் மேலே அமைந்திருக்கக்கூடியதான இந்த கோயில் கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தாலும் கூட வண்டியில வரச்ச நடந்து வரச்ச பாக்குறதுக்கு ரொம்ப அழகான கோவில். ஆறு, தோப்பு, நடுவுல ஒரு சின்ன மலை போல ஒரு சொந்த இடம், அதுக்கு மேல பெருமாள் கோவில், இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கக்கூடிய காட்சி. பொதுவா ஆழ்வார்கள் ஒரு க்ஷேத்திரத்துல அனுபவிக்கிற பெருமாள இன்னொரு க்ஷேத்திர பெருமாளை அனுபவிக்கிறச்ச மறக்க முடியாம நடுவுல அவ ஞாபகம் வந்துட்டாளானா, இவா இப்ப வேற ஊருக்கு போய் வேற பெருமாளை பாடிட்டு இருந்தாலும் கூட ஏற்கனவே சேவித்த பெருமாளை வேறு ஊரில் சேவித்த பெருமாளை மறக்க முடியலன்றதுனால அவளை இந்த பாசுரத்துல நோய்ச்சி விடுறதுன்றது வழக்கம். அந்த மாதிரி திருப்பேர் நகர் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணினார் கலியன். பண்ணிட்டு அடுத்தபடியா திருவள்ளரைக்கு போய் அந்த பெருமாளை சேவிக்கிறார். அங்க போயும் இந்த பெருமாளுடைய சயன திருக்கோலம், இவருடைய அழகு, இந்த க்ஷேத்திரத்தினுடைய அழகு ஆழ்வாருடைய மனசை விட்டு போகல. அதனால திருவள்ளரைக்கு போய் கூட இந்த திருப்பேர் பெருமாளை பாடினார் திருமங்கை ஆழ்வார். துளக்கமில் சுடரை அவுணன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் அளப்பில் ஆரமுதை அமரர்கருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே. திருப்பேர் நகரிலே எந்த பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த எம்பெருமானை திருவள்ளரையிலே கூட நான் சேவித்தேன் அப்படின்றதா. ஆழ்வார் திருவள்ளரைக்கு போனாலும் கூட அவர் மனசு இந்த திருப்பேர் நகர்ல இருந்து பேரவே இல்லை. அதனால ஆழ்வார் மனசிலே பெருமாள் போய் சேவை சாதித்து அங்கும் கூட அவருடைய வாயாலே பாசுரம் வாங்கி கொண்டான். அப்படிப்பட்ட அழகான ஆச்சரியமான எம்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பவனாக இருக்கக்கூடிய இந்த அப்ப கொடுத்தான். இப்போ இந்த க்ஷேத்திரத்துக்கு உயிர் நாடி எது அப்படின்னா ஆழ்வார்களுடைய அனுபவம், குறிப்பா நம்ம ஆழ்வாருடைய அனுபவம். 4 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினா அதுல திருமலை செய்கிறான் நாகத்தனை குழந்தை வெக்கா திருவவுள் அப்படின்ற பாசுரத்திலே பேர் அப்படின்ற ஒரு வார்த்தையாலே இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணினர். பெருமாள் எங்கெல்லாம் ஆதிசேஷன் பேர்ல படுத்துண்டு சேவை சாதிக்கிறான்னு பட்டியலிடும் போது அந்த 7 திவ்யதேசங்களிலே ஒரு திவ்யதேசமாக இந்த திருப்பேர் நகரை ஒரு வார்த்தையாலே திருமொழி செய்கிறான் மங்களாசாசனம் பண்ணினர். நாகத்து அணை அரங்கம் பேர் அன்பில் என்பதாக பேர் என்னும் வார்த்தையாலே மங்களாசாசனம். அவன் அணைப்பார் கருத்தனாவான். இந்த பேர் நகரில் கிடக்கும் ஆதி நெடுமால், திருப்பேர் நகரிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பக்கூடத்தான் அணைப்பார் கருத்தனாவான். யார் அவனை பக்தியோட சேர்த்து கட்டிக்கிறாளோ அவளுடைய மனசிலே எப்போதும் கூட நிலையாக தங்கி விடுவான் அப்படின்னு சாதிக்கிறார். பெரியாழ்வார் கொங்கும் குழந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன் அப்படின்னுட்டு கண்ணனை மங்களாசாசனம் பண்ணுகிற போது குழந்தை, திருக்குழந்தை, திருக்கோட்டியூர், பேரும் அப்படின்ற வார்த்தையாலே இந்த திருப்பேர் நகர் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன். நம்ம மாத்து குழந்தைகள்லாம் எப்படி ஹால்ல விளையாடுறது, பெட்ரூம்ல விளையாடுறது, பால்கனில விளையாடுறதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த உலகத்தையே வீடாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கே செல்ல குழந்தையான இந்த கண்ணன் எங்கெல்லாம் போய் விளையாடுறான் பாருங்க.
குடந்தையில விளையாடுறானாம், கோட்டியூர்ல விளையாடுறானாம், திருப்பேர் நகர்ல விளையாடுறானாம். இப்படி இந்த கண்ணன் பெருமான் விளையாடக்கூடிய இடங்களாக இந்த திவதேசங்கள்லாம் திகழறது அப்படின்னு கண்ணன் இங்கே லீலைகள் பண்ணிக்கொண்டு விளையாடி கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக இந்த திருப்பேர் நகர் திவதேசத்தை பெரியாழ்வார் மங்களாதாசனம் பண்ணினார். இன்னொரு பாட்டுல தென் திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே அப்படின்னு சாதிக்கிறார். தென் திரை சூழ் திருப்பேர், காவிரியினுடைய அலைகளாலே வருடப்படக்கூடிய திருப்பேர் நகர். எப்போதும் காவிரியிலே ஜலம் பிரவாகமா வற்றாத ஜீவநதியா ஓடின்றது ஆழ்வார் காலத்துல. அந்த ஜலங்கள்லாம் அப்படியே கடல் அலைகளை போல பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய கரையில வந்து மோதுறது. அப்படி நாலா பக்கம் காவிரி ஓடுறதுனால நாலா பக்கம் அலைகளும் இருக்கிறது, நாலா பக்கம் அலை வந்து மோதுறது. அந்த ஆச்சரியமான காவிரி அலைகளாலே வருடப்பட்ட திருப்பேரிலே கிடந்த சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருநாரணா கமலவள்ளியுடன் கூடிய அப்ப கூடத்தானே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார் ஆழ்வார். இப்படி பெரியாழ்வார் பேரும் என்கிற ஒரு வார்த்தையாலும் தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணன் என்கிற ஒரு வரியாலும் 2 பாசுரங்களாலே இந்த எம்பெருமானை மங்களாதாசனம் பண்ணினர். இப்போ ஆழ்வார்கள் அனுபவம்னு சொல்லக்கூடிய இந்த கட்டத்துக்கு ஹிருதயம் போன்றது நம்மாழ்வாருடைய மங்களாதாசனம். இது நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போன ஸ்தலம்னு பார்த்தோம். எப்படின்னா திருவாய்மொழி 10 திருவாய்மொழியோட முடியறது, 10 முடியறது. 10 7 திருவாய்மொழி 10 திருமாலிருஞ்சோலை அப்படின்னுட்டு அழகர் கோவிலை மங்களாதாசனம் பண்ணினார் ஆழ்வார். அடுத்த பதிகம் 10 அது முழுக்க திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுடைய மங்களாதாசனம். அதன் பிறகு ஆழ்வார் பூலோகத்திலே இருக்கக்கூடிய திவ்யதேசத்தை பாடவே இல்லை. சூழ் விசும்பு அணிமுகில் அப்படின்னுட்டு இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் வெளிக்கிளம்பி எந்த அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போறதோ அந்த அர்ச்சிராதியினுடைய அனுபவம். அப்படி அர்ச்சிராதி கதியிலே போயிண்டே ஸ்ரீவைகுண்டத்தினுடைய கரைக்கு போய் விரதையெல்லாம் பார்த்து அங்க யார் வரா, யார் இவர் என்ன பண்ணினா, இவருக்கு என்ன வரவேற்பு உபசாரங்கள்லாம் நடக்கிறதுன்றதெல்லாம் சூழ் விசும்புல பாடினார் ஆழ்வார். அப்போ ஆழ்வாருடைய ஆத்மா ஆழ்வார் இந்த பூலோகத்தை விட்டு புறப்பட்டார். அடுத்து வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தா விட்டு முனியே நான்முகனேவாலே வைகுண்ட அனுபவம், ஸ்ரீவைகுண்ட அனுபவம். ஆக பூலோகத்திலே இருக்கக்கூடிய திவதேசங்களை ஆழ்வார் பாடினது அப்படின்றது இந்த திருப்பேரோட முடிகிறது. அப்படி ஆழ்வார் வைகுண்டம் போவதற்கு முன்னாலே கடைசியா பாடின ஊரானபடினாலே இது அவர் மோட்சம் போன ஸ்தலம்னு கொண்டாடுறோம். இந்த திருப்பேர் நகர் பாசுரத்திலே ஆச்சரியமா நம்மாழ்வாருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், குருமாமணி உந்து புனல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே. இதுக்கு முன்னாடி 11 பாசுரங்களாலே ஒரு பதிகம் முழுக்க திருமாலிருஞ்சோலையில இருக்கக்கூடிய அழகரை அனுபவித்து பாடினார் ஆழ்வார், உருகினார் ஆழ்வார் அழகனிடத்துல. அப்படி அழகனை நினைச்சு ஆழ்வார் உருகினபடினாலே அழகன் அவ்வளவு சீக்கிரம் ஆழ்வார் மனசை விட்டு போகல. அடுத்த பெருமாளை பாடணும்னு ஆழ்வார் தொடங்குற போது கூட இந்த திருமாலிருஞ்சோலையினுடைய தாக்கம், இந்த அழகனுடைய தாக்கம் ஆழ்வார் மனசிலே விட்டு போகவில்லை. அதனால இவரை பாடணும், இந்த திருப்பேர் பெருமாளை பாடணும்னு வாயெடுத்த போது கூட முதல்ல திருமாலிருஞ்சோலை என்ற வார்த்தை வந்துடுத்த ஆழ்வார் வாயில. திருமாலிருஞ்சோலை மலை என்றேன். இதுக்கு முன்னாடி பதிகத்துல திருமாலிருஞ்சோலையை பாடின போது இந்த 11 பாசுரங்களுக்கும் திருமாலிருஞ்சோலைக்கே, இந்த பாடின 11 பாசுரமும் திருமாலிருஞ்சோலை மலைக்கே அந்த அழகனுக்கேன்னு முடிச்சார். அப்ப என்ன அர்த்தம்? அழகன் விஷயமான பாசுரங்களை பாடி முடிச்சா எடுத்துன்னு அர்த்தம். இனிமேல் பாட போறது இல்லை, அழகன் மங்களாதாசனம் ஆயிடுத்து. அப்ப அடுத்த பெருமாளை பாடின மொழியே இவர் திருப்பேர் நகரான் வந்து காத்துட்டு இருக்கான் ஆழ்வார் பாடுவேர்னு. இவருக்கு அந்த பெருமாள் இவர் மனசுல இடம் பிடிச்சு அவனால ஏற்பட்ட தாக்கம் இன்னும் இவர் மனசுல இருந்து போல திரும்ப வாயில திருமாலிருஞ்சோலை மலைன்னு வந்துடுத்து. சரி விட்டா திரும்ப இன்னொரு 10 பாசுரம் பாடிட போறார் இந்த ஆழ்வார், நம்மளை பாடாம விட்டுற போறார், அதனால நாம பாட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு இந்த அப்பக்கூடத்தான்னு சொல்லக்கூடிய திருப்பேர் நகர் பெருமாள் ஆழ்வாருடைய நாவிலே வந்து அமர்ந்து விட்டான். ஆழ்வாருடைய கண்களில் எல்லாம் நிறைந்து விட்டான், ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே நிறைந்து விட்டான். இப்படி ஆழ்வாருடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்திலையும் திருப்பேர் நகரம் பெருமான் நிறைந்து ஆழ்வாரை ஆட்கொண்டு விட்டான். வேற வழி இல்ல, திருப்பேர் நகர் பெருமாளை பாடித்தான் ஆகணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டார் ஆழ்வார். சாதிக்கிறார், திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். எந்த திருமால் வந்து புகுந்தான்? திருமால் லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வந்து புகுந்தான். எந்த பெருமாள் வந்து புகுந்தான்?
குருமாமணி உந்து புனல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே. தென் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய திவ்யதேசத்தை போல தென் திருப்பேர் அப்படின்றார். ஆழ்வார் எங்க எழுந்தொழி இருக்கிறாரோ அதற்கு தெற்கே இருக்கக்கூடியதான இந்த திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை எம்பெருமான் பிராட்டியோடே கூட வந்து என் மனதிலே புகுந்தான், என் நெஞ்சிலே புகுந்தான். சுவாமி திரும்ப அழகரே பாட வேண்டாம், என்ன பாடுங்கன்னு வந்துட்டான், என் மனசெல்லாம் கூட நிறைந்து விட்டான் பெருமாள் அப்படின்னுட்டு ஆழ்வார் உள்ளத்தை இந்த எம்பெருமான் கொள்ளை கொண்ட விதத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார். பொதுவா இந்த திவ்யதேச வைபவம்னு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த உபன்யாசங்கள்ல ஆழ்வார் அனுபவம்னு சொல்லக்கூடிய தலைப்பிலே எந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரோ, எத்தனை பாசுரங்கள் உண்டோ அத்தனை பாசுரத்துக்கும் அர்த்தத்தை வரியடைவே வியாக்கியானத்தோடு காலக்ஷேபமாக எல்லாம் அனுபவிக்க போறதில்லை. அதனால அடியே நீங்க விஜ்ஞாபிக்கிறது தான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம்னு இல்லை. ஒரு உபன்யாசம் ஒரு திவ்யதேசம்னு வரச்ச எல்லா அம்சங்களையும் தொடணும், ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லணும், முடிஞ்ச மட்டும் ரசிக்கும்படியா அனுபவிக்கும்படியா இருக்கணும்ன்ற எண்ணத்துல விஜ்ஞாபிப்பது. இப்ப இங்க என்ன சொல்றோமோ அதுதான் இல்லை, நிறைய வியாக்கியானங்கள் உண்டு. தனியா அனுபவிக்கணும்னா ஆழங்கால் பட்டு அதெல்லாம் சேவித்துக் கொள்ள வேண்டியது. அப்படி பெருமாள் ஆழ்வாருடைய மனசை கொள்ள கொண்டுட்டான். அதையும் சொல்றார், எப்படி கொள்ளை கொண்டான். திருமாலிருஞ்சோலன்னு சொன்ன என் மனசுல வந்து பூந்துட்டான், என்ன தன்னை பத்தி பாட வச்சுட்டான். எப்படி புகுந்தான் தெரியுமோ, பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறாவையிற்றானை அடங்கப் பிடித்தேனே. பேரே உரைகின்ற பிரான், திருப்பேர் நகர் என்று சொல்கிற திவ்யதேசத்திலே வசிக்கக்கூடிய பெருமாள் அங்கே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்ப கூடத்தான். இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இனிமேல் ஆழ்வாரே உங்க நெஞ்சை விட்டு நான் பேரவே மாட்டேன், இதுதான் எனக்கு பர்மனண்டான இடம், இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன்னுட்டு என்னுடைய மனதை என்னுடைய நெஞ்சை ஆக்கிரமித்து ஸ்திரமா நிரந்தரமா தங்கிட்டான் பெருமாள். பேரேன் அப்படின்னா இங்க இருந்து நான் நகரவே மாட்டேன் சுவாமி, டேரா போடுறதுன்னு சொல்றாள் இல்லையோ சாதாரணமா, அந்த மாதிரி உட்கார்ந்துட்டான், போக மாட்டேன்னுட்டான். எப்படி புகுந்தான்னா என் நெஞ்சு நிறைய புகுந்தான். மனசெல்லாம் பெருமாள் தான் இருக்கான், வேற எண்ணமே ஓடல. அதுவும் எந்த பெருமாள், இந்த திருப்பேர் நகர் பெருமாள் தான் இருக்கான், வேற பெருமாளை கூட நினைக்க முடியாதபடிக்கு ஆழ்வாருடைய உள்ளத்திலே இந்த பெருமாள் அப்படி புகுந்து பரவி விட்டான். இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமோ, காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறாவையிற்றான். 7 மேகங்கள், 7 சமுத்திரங்கள், குலாச்சலங்கள்னு சொல்லக்கூடிய 7 பெரிய பர்வதங்கள், இந்த உலகு எல்லாத்தையும் பிரளய காலத்திலே உண்டவன், அதாவது எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்துக்குள்ளே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே கொண்டிருந்தவன். இத்தனை ஷாட்டும் ஆறாவையிறான், இவ்வளவு ஷாட்டு கூட போரலை அவனுக்கு. அப்பேற்பட்டவனை, இந்த அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து அடக்கியவனை, அப்பவும் வயிறு நிறையில காலியாத்தான் இருக்குன்னு சொல்லும்படியா அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த சரீரத்தை உடையவனை, அந்த விஸ்வரூபியை அடங்க பிடித்தேனே, எனக்குள்ளே நான் கட்டி போட்டு விட்டேன். எல்லா உலகுகளும் அடங்க தன் வயிற்றிலே கொண்டு இன்னும் போறல காலியிடம் இருக்க வைத்தலன்னு சொன்ன ஒருத்தனை நான் அடங்க பிடித்தேன். என பக்தியாலே என்னுடைய மனசாலே என் ஹிருதயத்திலே வந்து புகுந்தான், அவனை பிடித்துக் கொண்டேன். இனிமேல் நான் விடமாட்டேன் அந்த பெருமாளே. சரி சுவாமி பிடிச்சுட்டேர், என்ன பிரயோஜனம் அதனால, அது அடுத்த பாட்டுல தெரிவிக்கிறார். இங்க ஒரு ரசம் என்னன்னா, இந்த எம்பெருமான் உபமன்யுவனுடைய சாபத்தை நீக்குவதற்காக வந்தான். வந்தவன் பசிக்கிறது சாதம் போடும்னா ஸ்ரீ வைஷ்ணவர் கேட்கிறாரேன்னு பரிமாற ஆரம்பித்தான். 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சமைத்து வைத்திருந்த அத்தனை சோற்றையும் இவன் ஒருத்தனே சாப்பிட்டுட்டான். என்னடாப்பா, ஒருத்தர் சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டா பரவாயில்ல, 2 பேர் சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டா பரவாயில்ல, 1000 பேர் சாப்பாட்டையுமா சாப்பிடுவே, எப்படி முடியறது உன்னால? இது போறலன்னுட்டு அப்பம் பண்ணல, எனக்கு அப்பம் வேணும், எனக்கு அப்பம் பண்ணி கொடுன்னு ஒரு குடம் நிறைய 1000 அப்பங்களை பண்ணி கொடுத்தா ஷார்ட் அது வேற பக்கத்திலே வச்சுட்டு இருக்கிய, இத்தனை ஷாட்டுமா பசி அடங்கல அப்படின்னா எப்படி அடங்கும்? காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறாவையிற்றான். 7 மேகங்கள், புஷ்கலாவர்த்தம்னு சொல்லக்கூடிய பிரளய கால மேகம் என்ன, அந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய வசந்த மேகங்கள், பெரிய மேகங்கள் 7 மேகங்களை முழுங்கினான், சாட்டான். இமயமலை போன்ற மேருமலை போன்ற குல பர்வதங்கள் 7 மலையை முழுங்கினான். எல்லா உலகங்களையும் சாட்டான். இத்தனை சாட்டம் ஆறாவையிற்றான், அதுவே போறல அவனுக்கு. அப்பேற்பட்டவனுக்கு ஒரு 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பண்ண சாதம் எல்லாம் எம்மாத்திரம் சுவாமி, ஒரு குடம் அப்ப எம்மாத்திரம். ஆகையினாலே அவன் ஆறாவையிற்றான். இதுவும் எம்பெருமானுடைய திருநாமம். ஆறாவையிற்றான் என்பதும் ஆழ்வார் எம்பெருமானுக்கு சூட்டிய திருநாமம். சரி,
அவ்வளோ பெரிய பெருமாளை ஆழ்வார் மனசுல அடங்க பிடிச்சுட்டார். சுவாமி பிடிச்சதுனால என்ன சாதித்தீர், என்ன லாபம் உமக்கு? பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை அப்படின்னர். அந்த எம்பெருமானை என் மனசுக்குள்ளே புடிச்சு வச்சுட்டேன், அதனால எனக்கு இனிமேல் ஜென்மா கிடையாது. பிறவி கெடுத்தேன், இனிமேல் நான் பிறக்க மாட்டேன். பிணி சாரேன், எனக்கு நோய் நொடின்னு சொல்லக்கூடிய ஆத்ம நோய் நொடின்னு சொல்லக்கூடிய கர்ம வினைன்றது வரவே வராது. பிறக்க மாட்டேன், பிறக்காததுனால எனக்கு பாவ புண்ணியமாகிற கர்மாக்கள் வராது. மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை, இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய மாயை இருக்கிறது, அதுல இருந்து திரும்பினேன், அதுல இருந்து மீண்டேன். இந்த சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய இந்த மாயை தான் நம்மளை பெருமாள் திருவடிகள்ல சேர விடாம பண்றது. தன்னுளே திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல் தன்னுளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல்னு திருமழிசை பிரான் சாதிக்கிறார். அலைகள் எப்படி சமுத்திரத்தில இருந்து வந்து கரையை தொட்டாலும் திரும்ப சமுத்திரத்துக்கே போய் சேர்றதோ, அந்த மாதிரி எம்பெருமானிடத்தில இருந்து வந்த நாமெல்லாம் கூட இந்த சம்சார சாகரத்திலே திரிந்து விட்டு வாழ்ந்து விட்டு திரும்ப அந்த எம்பெருமானையே போய் சேர வேணும். அதுதான் நமக்கு ஸ்வரூபம். அப்படி நம்மளை சேர விடாம அலக்கழிக்கிறது, சுத்த விடுறது எதுன்னா இந்த சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய இல்வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த மாயை. இந்த சம்சார வாழ்க்கை, இந்த சம்சார சுகமே நிலையானது, இதுதான் போகம், இதுதான் சந்தோஷம் நினைச்சு வாழறது. அப்ப சம்சாரம் கூடாதுன்னா சுவாமி கல்யாணமே பண்ணிக்க கூடாதா, வாழவே கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. சாஸ்திரத்துக்கு உட்பட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தப்பில்லை, இருக்க வேண்டும், அது கிரகஸ்த தர்மம். ஆனால் இந்த சம்சார வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய போகங்கள், இத்த பண்ணி சாட்டா நன்னா இருக்கும், அத்த பண்ணி சாட்டா நன்னா இருக்கும், குழந்தைகளோட இங்க போனோம் வரணும், ஆமடியாலேஷன் இங்க போனோம் வரணும் அப்படின்னு இந்த அன்றாட வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த அல்ப சுகங்களிலேயே மனசை செலுத்தி இதுதான் நிறையான வாழ்க்கை, இதுதான் நிரந்தரமான சுகம்னு இங்கே இருந்துடக்கூடாது. அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கான், அப்படியே போயிட்டான், என்ன பிரயோஜனம்? அதனால இந்த ஜென்மா எடுத்து என்ன பையன், இந்த சரீரம் எடுத்து என்ன பையன்? பெருமாள் திருவடியில் ஆசிரியத்து சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போற அந்த வாய்ப்பை இழந்துட்டானே இவன். ஆகையினாலே இந்த சம்சார சாகரம், இந்த சம்சார சுகம், இல்வாழ்க்கை அப்படின்றது எவ்வளவு ஆனந்தமானது அப்படின்னு அதுல மயங்கி இருக்கக்கூடிய நிலையை, அந்த மோகத்தை நான் மடித்தேன், அதுல இருந்து திரும்பிட்டேன், அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பெருமாள் எனக்குள்ள வந்தான், இனிமேல் பிறவி கிடையாது, கர்ம வினைகள் என்ன அண்டாது, சம்சார வாழ்க்கை தான் சுகம் நினைக்கக்கூடிய மாயையிலிருந்து நான் மீண்டுட்டேன். அதனால என்ன லாபம் சுவாமி? அடுத்த கேள்வி. திருப்பேரான் அடி சேர்வது எனக்கு எளிதாயினவாறே, அவன் திருவடிகளை அடைவது மோட்சம் போறது எனக்கு சுலபமாயிடுத்து. அப்ப எதெல்லாம் நம்மள மோட்சத்துக்கு போகாம தடுக்கிறது? பிணின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கர்மவினை பாவ புண்ணியங்கள், இல்வாழ்க்கையிலே சம்சார வாழ்க்கையிலே அல்ப சுகங்களிலே நாம் கொள்ளக்கூடிய மோகம், இதெல்லாம் தடுக்கிறது. இத்த ஒழிச்சா எடுத்து எப்படி ஒழிச்சார்? எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை, அவனுடைய சொரூபத்தை அவனை கொண்டு மனசுல வச்சுட்டார் ஆழ்வார். இப்ப ஆழ்வாருடைய மனசை எம்பெருமான் வியாபிச்சு விட்டான், புடிச்சுட்டான். இனிமேல் வேற எதுவும் அல்பமான விஷயங்கள், அந்த பெருமாளை தவிர அவனை விட கீழான விஷயங்கள் எதுவும் ஆழ்வார் மனசுல ஒட்டாது. அதனால கர்ம வினையும் வராது, மோகமும் போயிடுத்து, இனிமேல் ஜன்மா கிடையாது ஆழ்வாருக்கு. இந்த பாசுரத்திலே ஆச்சரியமான ஒரு அனுபவம். சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் சாதம் சாப்பிட்டுட்டு அம்சேஞ்சிட்டு உடனே உட்கார்ந்துக்கிறது படுத்துக்கிறதுன்னு இல்லாம கொஞ்ச நேரம் நடந்தாகுமா. அப்படி இப்படி ஒரு அரை மணி உலத்தின் இருப்பாராம் சுவாமி. அப்படி அவருடைய மடத்தில அவர் தங்கி இருக்கக்கூடிய அறையினுடைய கதவை சாத்திண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரேழி, ஒரு வராண்டா போல இருக்கிற இடத்துல அந்த லாஸ்ட்டுக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் சுவாமி இப்படியும் அப்படியுமா நடந்து போவார். அப்படி நடந்து வாக்கிங் மாதிரி அவர் போறச்ச மனசுல திவ்ய பிரபந்தம், குறிப்பா திருவாய்மொழி பாசுரங்களை சொல்லிட்டு இருப்பார் அந்த சுவாமி. இப்படியா ஒரு முறை போறச்ச சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் அந்த கதவனுடைய சாவி துவாரம் வழியா கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்கார். எதுக்கோ வந்தார், சுவாமிக்கு பால் தரணும்னு வந்தாரோ இல்ல ஏதானும் காரியம் சொன்னா பண்ணணும்னு வந்தாரோ, எதுக்கு வந்தாருன்னு தெரியல, வந்தார். சாவி துவாரம் வழியா கண்ணை வச்சு பாக்குறார். அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும், இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் நடந்துட்டு போயிட்டு இருக்கிற ராமானுஜர் திடீர்னு ஒரு இடத்துல பாதியில திரும்பி விடுறார். பில்லானால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. சுவாமி ஏகாந்தமா நடந்துட்டு இருக்காரு, நம்ம இந்த சாவி துவாரம் வழியா பார்த்துட்டு இருக்கோம், இப்ப பேசக்கூடாது, சைலண்டா இருக்கணும் அப்படின்னு தோணல அவருக்கு. அவர் உணர்ச்சி வசப்பட்டு
திருப்பேர் நகர் பாசுரம் அனுசந்தானமோ அப்படின்னு கேட்டுவிட்டார். இது சுவாமி காதுல விழுந்துட்டு, திருப்பேரான் அனுபவம் போலும் அப்படின்னார். சுவாமி காதுல விழுந்துட்டு, சுவாமி யார், நம் பிள்ளானோ அப்படின்னு சேர்த்து கட்டிண்டார், சேர்த்து அனுப்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுல இருந்து சுவாமி இவரை தன்னுடைய ஞான புத்திரர் அப்படின்னு கொண்டாடினார்னு சொல்றதும் உண்டு. அது இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணும் போது ஏற்பட்ட விஷயம். பிடித்தேன், பிறவி கெடுத்தேன், பிணிசாரேன், இதெல்லாம் சொல்றச்ச நன்னா நடந்துட்டு இருந்தார். அப்படியே மேல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்கணும் சுவாமி. பாதியில எப்ப திரும்பினார் அப்படின்னா, மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயைன்னு சொல்ற இடத்துல சுவாமி திரும்பிட்டார். மடித்தேன் அப்படின்னா திரும்பினேன், மீண்டேன்னு அர்த்தம். இந்த சம்சார வாழ்க்கை தான் திரும்ப திரும்ப பிறவி சுழல்ல என்ன போட்டு அழுத்துறது. அது இன்னைக்குதான் தெரிஞ்சது. அது தெரிஞ்சதுனால பெருமாள் என் மனசுல இடம் கொண்டதுனால அந்த மோகம் எனக்கு போயிடுத்து. அதுல இருந்து நான் திரும்பிட்டேன், இனிமேல் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு திரும்பிட்டார். நன்னா நடந்துட்டு இருந்தவர், திருவாய்மொழி சொல்லிட்டு இருந்தவர் மடித்தேன் என்கிற பொருளிலே திரும்பி விட்டாரு. அப்ப இந்த பாசுரம் தான் இருக்கணும்னு இவருடைய திருவுள்ளம். திருப்பேரான அனுபவமோ அப்படின்னு கேட்டா, நம் பிள்ளானோன்னு வாரி அணைத்துக் கொண்டார் அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரம். அதனால இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சேர்வது எனக்கு எளிதாகிவிட்டது, சுலபமாயிடுத்து அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம். இந்த எம்பெருமானுடைய எனக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு என்னென்ன தடைகள்லாம் உண்டோ, என்னென்ன பிரதிபந்தகங்கள் எல்லாம் உண்டோ, அதையெல்லாம் ஒழித்து தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டான் என்பதாக இந்த 10 பாசுரங்களிலும் ஆழ்வார் தன்னுடைய மனசை அப்படியே நமக்கு காட்டுறார், திறந்து காட்டுறார். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் ஆழ்வார் இங்க இருந்து வைகுண்டத்துக்கு போனார் அப்படின்னு சொல்றோம் நாம. கிளி தாவிய சோலைகள் சூழ் திருப்பேரான், தெளிவாகிய சேன் விசும்பு தருவானே. இந்த திவதேசத்திலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின சக்தியினாலே இன்னைக்கும் கூட நிறைய பச்சை கிளிகள் அதிகம். நிறைய பச்சை கிளிகள் கோவில்ல, கோபுரத்துல, பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய மரங்கள்லன்னு குறைஞ்சது 1,00,000 பச்சை கிளிகளையாவது பார்க்கலாம். கிளி தாவிய சோலைகள், சோலைகள் முழுதும் கிளி இருக்கு, இங்கேயும் அங்கேயும் தாவிண்டு சுத்துறது. அப்படி ஒரு இடம் இல்ல, சூழ்ந்து இருக்கக்கூடிய சோலைகள் முழுசா கிளி தாவின்னு இருக்கிறது. அதுக்கு நடுவுல பெருமாள் படுத்துட்டு இருக்கான். அப்படி கிளி தாவி குதித்து விளையாடக்கூடிய சோலைகளை உடைய திருப்பேரான் தெளிதாகிய சேன் விசும்பு தருவானே, இவனே எனக்கு வைகுண்டம் கொடுப்பான், இவனே எனக்கு மோட்சம் கொடுப்பான்றத ஆழ்வார் தெளிவா சாதிக்கிறார். ஒரு முறை திருவள்ளூர்ல அடியேன் பெருமாள் சேவிக்கிறதுக்காக கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறச்ச, சந்நிதி வீதியில கிளி பார்க்கக்கூடிய ஒருத்தர் மத்தியான சமயம் யாரும் வரல, ஷார்ட்டர் படுத்துட்டு இருக்காரு. ஒரு 2:30-3 மணி இருக்கும் மத்தியானம். அவ ஒரு கூண்டு மாதிரி வச்சுட்டு இருப்பான். அந்த கூண்டுல 2 கிளி இருக்கும். அது தலைமாட்டில் வச்சுட்டு ஒரு கையை தலைக்கு வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கார். ரோடுன்றதுனால முழுசா படுத்துக்கல, ஏதோ ஒரு மைக்கா போட்டு படுத்துட்டு இருக்கார். அடியனுக்கு பார்த்த உடனே இந்த பெருமாள் ஞாபகம் வந்துடுத்து. பக்கத்துல ஒரு சுவாமி இருந்தார். அவர்கிட்ட தமாஷா சொன்ன அடியன், கிளிதாவிய சோலைகள் சூழ் திருப்பேரான் அப்படின்னு. ஏன்னா தலைமாட்டில் கிளி கத்தின்னு இருக்கிறது. இவர் படுத்துட்டு இருக்கிறது கூட சாதாரணமா படுத்துக்காம இந்த பெருமாள் ஆட்டமா ஒரு தலைக்கு ஒரு கையை வச்சுட்டு உடம்ப பாதி அப்படி மேல நிமிர்ந்து படுத்துட்டு இருந்தார். அதே மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இது. இப்படி ஆழ்வாருடைய பாசுரங்கள் நம்முள்ளேயே கலந்து விட வேண்டும். சம்பந்தப்பட்டதையான்னு பார்க்கும் போது அந்த பாசுர வரிகள் வர வேணும். இதெல்லாம் ஒரு அனுபவம். இதெல்லாம் அப்படி சேன் விசும்பு தருவானே, அவன் தான் கொடுப்பான்னு சொல்லிட்டார். அடுத்த பாட்டிலையும் வானே தருவான், ஊனே குரம்பை இதனுள் புகுந்து இன்று தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான். வானே தருவான், அவன் தான் வைகுண்டம் கொடுப்பான். வினைகள் தவிர்த்தான், என்னுடைய கர்மாவை தவிர்த்தான், இல்லாமல் பண்ணினான். திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். விருப்பே பெற்று அமுதமுண்டு கழித்தேனே. இந்த திருப்பேரிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அப்ப கூடத்தான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான், அழகர் மலையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த சுந்தரராஜன் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஆழ்வாரே, உன் மனசுலதான் இனிமேல் இருக்க போறேன், இனிமேல் உன் மனசை விட்டு போக மாட்டேன் அப்படின்னுட்டு என் மனசுல வந்து எனக்கு அமுதம் போன்ற ஒரு சுவையை கொடுத்தான். அமுதம் சாட்டா அவளுக்கு மரணமே கிடையாது. அந்த மாதிரி இந்த எம்பெருமானாகிற அமுதம் என் உள்ளே வந்தது. இந்த அமுதத்தை நான் உண்டு கழித்தேன், சாட்டு மகிழ்ந்தேன். 30 வருடங்களுக்கும் மேலாக பிறந்து தாய்ப்பால் கூட சாப்பிடாத ஆழ்வார், தீர்த்தம் கூட சாப்பிடாத ஆழ்வார் அப்படின்னா திருப்பேர் நகரான்னு சொல்லக்கூடிய அமுதம். அது ஆழ்வார் வாக்காலேயே தெரிவிக்கிறார். அமுதம் உண்டு கழித்தேனே. முன்ன பின்ன இந்த சுவாமி சாப்பிட்டதே இல்ல. எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டா எப்படி அது ருசிக்கும், எது எந்த ருசி, எது இனிப்பு, எது கசப்புன்னு கூட தெரியாது பாவம் அவருக்கு.
உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணனேன்னு இருந்தவர். அவர் ஒன்னுத்த ஷார்ட் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாருன்னா அது இந்த அப்ப கூடத்தான் சொல்லக்கூடிய அமுதம் தான். விருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேனே, உண்டு கழித்தேற்கு உம்பர் என் குறை மேலை தொண்டு உகழித்து அந்தி தொழும் சொல்லு பெற்றேன், வண்டு கலிக்கும் பொழில் சூழ் திருப்பேரான் கண்டு கலிப்ப கண்ணுள் நின்று அகலானே. இப்படி பெருமாள் தன்னுடைய முழு அழகையும் காட்டி என்னை மயக்குகிறபடியாக பிராட்டியோடு கூட என் மனதிலே வந்து உறைந்து விட்டான். இனிமேல் பேரமாட்டேன், நிரந்தரமா இருப்பேன்னு சொல்லிட்டான். இனிமேல் எனக்கு என்ன காரியம் நினைக்கிறேங்க, அவன் அப்படியே அனுபவிச்சுண்டு அவனுடைய சௌந்தரியத்திலே அப்படியே நான் மூழ்கி இருக்கிறது தான் என்னுடைய காரியம். அவன் என் கண்ணுள் நின்று அகலான், கண்ணெல்லாம் அவனே நிறைந்திருக்கிறான், அவனுடைய காட்சிதான் அவனுடைய அழகுதான் அனுபவம் எனக்கு. கண்ணுள் நின்று அகலான் கருத்தின் கண் பெரியன், கண்லேருந்து நீங்காத அழகான தோற்றத்தை உடையவன். கருத்தின் கண் பெரியன், என்னுடைய சிந்தையிலே என்னுடைய மனசிலே ரொம்ப பெரிய சுவாமியாக என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட என் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் பாடிண்டே வந்து கடைசியா முடிக்கிறச்ச, உற்றேன் உவந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் ஈதே இன்னம் வேண்டுவது எந்தாய் கற்றார் மறைவாணர்கள் வாழ் திருப்பேரார்க்கு அற்றார் அடியார் தமக்கு அல்லல் நில்லாவேன்னு பலஸ்ருதி சொல்லி முடிச்சுட்டார். உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன், பெறுவேன்னு சொல்லல ஆழ்வார், பெற்றேன்னு சொன்னார். உணபாதம் பெற்றேன்னு பெருமாளுடைய திருவடிகளை பெற்றதாக சொல்லிவிட்டார். இதனாலே ஆழ்வார் பரமபதித்து விட்டார், எம்பெருமான் ஆழ்வாரை திருவடி சேர்த்து கொண்டான் அப்படின்னு உணர்த்தப்படுறது இதனால. ஆகையினால இது ஆழ்வார் மோட்சத்துக்கு போன இடம் அப்படின்னு சொல்லப்படுறது. பலஸ்ருதி என்ன சொல்றார் ஆழ்வார், குருகூர் சடகோபன் சொல்லார் தமிழ் ஆயிரத்தில் வேபத்தும் வல்லார் தொண்டரால்வது சூழ் பொன் விசும்பே. எனக்கு எப்படி இந்த எம்பெருமான் மோட்சம் கொடுத்தானோ அந்த மாதிரி இந்த பாசுரங்களை சொல்லக்கூடிய அடியவர்களுக்கு கூட தருவான் என்பதாக ஆழ்வார்க்கு கிடைத்த மோட்சமே இங்கு நமக்கும் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியா திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம். மணவாள மாமணிகள் கொண்டாடுகிற போது திருமங்கை ஆழ்வாரை மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த அப்படின்னு கொண்டாடுறார். நம்மாழ்வார் அருளி செய்த 4 பிரபந்தங்கள் 4 வேதங்கள், வேத அங்கங்கள் 6, சிக்ஷா வியாக்கரணம் கல்பம் ஜோதிஷம் எல்லாம் சொல்லக்கூடிய 6 அங்கங்கள் வேதத்தினுடைய பொருளை அர்த்தத்தை சரியாக தெரிந்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய துணை நூல்கள். அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களினுடைய அர்த்தங்களை முழுசா அனுபவிக்கணும், புரிந்து கொள்ள வேணும், அந்த இன்பம் பயக்க வேணும் அப்படின்னா அதற்கு துணை நூல்கள் போன்ற அங்கங்கள் போல இருக்கக்கூடியது திருமங்கையாழ்வாருடைய 6 நூல்கள். நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறனானபடியினாலே அவர் அருளி செய்ததினாலும் வேதம், கலியன் அருளி செய்ததினாலும் வேத அங்கங்கள் 6 அப்படின்னு கொண்டாடுறார் மணவாள மாமுனிகள். அந்த மாதிரி இங்க நம்மாழ்வார் என்ன பாடினாரோ கிட்டத்தட்ட அது அப்படியே வேறு வார்த்தைகளாலே திருமங்கையாழ்வார் அனுபவித்திருக்கக்கூடிய அழகை சேவிக்கலாம். குறிப்பா இந்த திவ்யதேசத்து பாசுரங்கள்ல திருமங்கையாழ்வார் இதுக்கு முன்னாலே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை மங்களாதாசனம் பண்ணிட்டு வந்தார். அவர் விஷயமான பாசுரங்களை எல்லாம் பாடினார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அப்படின்ற பதிகத்திலே பெரிய பெருமாளை அனுபவித்தார் ஆழ்வார். அங்கே சரணாகதி பண்ணினார் பெரிய பெருமாள் இடத்திலே. அந்த பதிகத்திலே ஒரு பாசுரத்திலும் உன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே அப்படின்னு அந்த எம்பெருமான் திருவடிகள் சரணாகதி பண்றார் கலியன். பெரிய பெருமாள் திருவடிகள்ல பரநியாசம் பண்ணிட்டார். பிரபத்தின்னு சொல்லக்கூடிய பரநியாசம் நம்ம எந்த பலன் வேணும்னு பண்றோமோ அதை கொடுக்கக்கூடிய உபாயம் தான், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனாலும் நாம பண்ணிட்டோம், பெருமாள் அதை அங்கீகரித்து தரணும் இல்லையோ, உபாயம் பண்ணியா எடுத்து பலன் அவன் தானே தரணும். பெருமாளுக்கு சுவாதந்திரியம் உண்டு. ஆழ்வார் வேற உடனே மோட்சம் கொடுத்துட்டா பாசுரங்கள் வராது, இன்னும் நிறைய பாசுரங்கள் பாடுவார், இன்னும் நிறைய பிரபந்தங்கள் கிடைக்கும், இன்னும் நிறைய திவ்யதேசங்கள் கிடைக்கும். சாதாரண வியக்தியான நம்ம திருமங்கை ஆழ்வார். ஆகையினால அவர் உபாயத்தை ஏற்றுக்கொண்டார், எப்படியும் மோட்சம் உண்டு, அதுல சந்தேகம் இல்லை. இங்க கூட உடனே அழிச்சுக்க வேண்டாம், பாசுரங்களை இழந்து விட வேண்டாம், நிறைய கஷேத்திரங்கள் திவ்யதேச அந்தஸ்தை பெறாம போயிடும்னு பெருமாள் கொஞ்ச காலம் அழிச்சு தரலாம் அப்படின்னு திருவுள்ளம் பண்றான் பெருமாள். திருமங்கை ஆழ்வார் உன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன்னு பிரபத்தி பண்ணிட்டார். இவர் ததாஸ்தூன்னு சொன்னா பரம்பு வச்சுட்டு இருப்பார் இவர். ஆனா இவர் என்ன பண்ணினார், ஆழ்வாரே உமக்கு திவ்ய தேசங்கள்ல ரொம்ப ஆசை உண்டு, எங்கெல்லாம் நான் அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கிறனோ அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஆகையினால அந்த இடமெல்லாம் கூட தெரிந்து பல இடங்கள்ல பல ரூபங்கள்ல என்ன அனுபவிச்சுட்டு கடைசியா நம்ம இடத்துல வந்து சேரலாம். இப்போ திவதேச யாத்திரையை தொடருங்கோன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டான் ஆழ்வாருக்கு.
அப்படி ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலிருந்து நேரம் இந்த திருப்பேர் நகருக்கு வரார். நம்மாழ்வாராலே மங்களாதாசனம் பண்ணப்பட்டு வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்த இந்த பெருமாளை பார்க்கிறார், அனுபவிக்கிறார். திருப்பேர் நகர் பெருமான பாட ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். சைன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய அப்பக்கூடத்தானை ஆழ்வார் அனுபவிக்க தொடங்கிவிட்டார். என்ன பாடுறார்? கையிலங்கு ஆழி சங்கன் கருமுகில் திருநிறத்தன் பொய்யிலன் மெய்யன் தன்பால் அடைவரேல் அடிமையாக்கும் செய்யலர் கமலமோங்கு செறிபொழில் தென்திருப்பேர் பையரவணையான் நாமம் பரவினான் உய்ந்தவாறே. இந்த பாசுரத்தாலே இங்கே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூலவர் திருமேனி வர்ணனம் ஆழ்வார் பண்ற. கையிலங்கு ஆழி சங்கன் கருமுகில் திருநிறத்தன், கருத்த கார்மேகம் போன்ற திருமேனியை உடையவன், சங்கு சக்கரங்களை ஏந்தியவன், பொய்யிலன் மெய்யன். அப்படி நான் படுத்துட்டு இருக்கேன், உன்னை கண்டுக்க மாட்டேன்னு அப்படி ஆக்ஷன் எல்லாம் பண்ண மாட்டான் பெருமாள். நான் படுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடியல என்னாலும் பரவாயில்ல, வர உங்களாண்ட எழுந்து பேசுறேன்னு பேசுவதற்காக எழுந்திருக்க முயற்சிக்கிற திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய மெய்யானவன், மெய்யான அன்பை உடையவன். தன் தாள் அடைவரேல் அடிமையாக்கும். யார் அவன் திருவடிகளே சரணாகதி பண்றாளோ அவளை ஸ்ரீவைகுண்டத்திலே நிரந்தர கைங்கரியம்னு சொல்லக்கூடிய நித்திய கைங்கரியம் பண்ணுமாறு அழிச்சுப்பான் அவளை. அப்படின்னா அவளுக்கு பிறவி இல்லாமல் பண்ணக்கூடியவன். ஸ்டெய் அலர் கமலமோங்கு செறிபொழில் தென் திருப்பேர் என்பதா ஆழ்வார் வழக்கம் போல தன்னுடைய முத்திரையை பதிக்கிறார். நல்ல ஆச்சரியமான மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலர்கள் செழித்து செறிந்துன்னா நிறைய தாமரைகள் இருக்கு, அப்படியே மல்கி போய் கிடக்கிறது. அப்பேற்பட்ட அழகுடைய தென் திருப்பேர்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பை அரவணையான், ஆச்சரியமான திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறானே, நாமம் பரவி நான் உய்ந்தவாறே, அவன் பெயரை சொன்னேன், அவன் பெயரை சொன்னதாலேயே நான் கடைத்தேறி விட்டேன், என்னுடைய ஜென்மா கழிந்தது என்றதா ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? திருமாலிருஞ்சோலை மலையே என்றேன், என்ன திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அவர் திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொன்னார், பெருமாள் பூந்துட்டான், ஆழ்வார ஆட்கொண்டுட்டான். இவர் என்ன சொல்றார்? பை அரவணையான் நாமம் பரவினான் உய்ந்தவாறு. இவரும் நான் பேரை சொன்னேன், பெருமாள் என்ன ஆட்கொண்டுட்டான். வங்கமார் கடல்களேழும் மலையும் வானகமும் மற்றும் அங்கன் யாழமெல்லாம் அமுது செய்து உமிழ்ந்த எந்தை திங்கள் மா முகில் அணவு செறிபொழில் தென் திருப்பேர் எங்கள் மால் இறைவன் நாமம் ஏத்தினான் உய்ந்தவாறே. வங்கம் ஆர் கடல்கள் 7. வங்கம் அப்படின்னா கப்பல். மரக்கலம்னு கப்பலை சொல்றது உண்டு. இந்த கப்பல்கள் நிறைந்திருக்கக்கூடிய 7 கடல்களை விழுங்கினான், 7 மலைகளை விழுங்கினான், 7 மேகங்களை விழுங்கினான். அப்பேற்பட்ட எம்பெருமான் என்பதாக வர்ணிக்கிறார். இதையெல்லாம் விழுங்கின பெருமாள் அமுது செய்து உமிழ்ந்த எந்தை, அமுது செய்தான், ஷாட்டான், உமிழ்ந்தான், திரும்பவும் உமிழ்ந்தான் வெளியிலே. அப்பேற்பட்ட எம்பெருமான் சயனித்திற்கு கொண்டிருக்கக்கூடிய திவதேசம் என்பதாக அனுபவிக்கிறார். இதுல ஞாலமெல்லாம் அமுது செய்து உமிழ்ந்த எந்தை அப்படின்ற வரிக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ற போது, மரக்கலங்கள் மிக்கிருந்த கடல்களேழும் பூமிக்கு ஆணி அடித்தாற் போலே இருக்கிற மலைகளும் அவற்றுக்கு அவகாச பிரதானம் பண்ணுகிற ஆகாயமும் மற்றும் இவற்றை வேலியாக உடைத்தாயிருக்கிற பூமி பரப்பை அடைய வயிற்றிலே பிரளய காலத்திலே எடுத்து வைத்து உள்ளே கிடந்து தளர ஒண்ணாது என்று நிதியை விழுங்கி உமிழ்ந்து பார்ப்பாரை போல வெளிநாடு காண உமிழ்ந்த என் சுவாமி அப்படின்னு வியாக்கியானம் ஆச்சரியமா பண்ற. சில பேர் என்ன பண்ணுவான், ரொம்ப விலை மதிப்பில்லாத வஸ்துக்களை பாதுகாக்கிறேன் இல்ல கடத்தறேன்னு சொல்லிட்டு அதை வாயில முழுங்கி அவ கொண்டு போறது யாருக்கும் தெரியாது, யார் சோதனை போட்டாலும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி வாயில வச்சுப்பா. கூட இந்த பிளைட்ல எல்லாம் வாயில வச்சுட்டு தங்கம் கடத்துறான்லாம் சொல்றாளோ இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், புரியணுன்றதுக்காக. அப்படி வச்சுட்டாலானா அது வாயிலே இருக்கிறதே தெரியாம அதை முழுங்கிட போறோம் இல்ல வீணா போயிட்ட போறது, அது இருக்கா இல்லையான்னு சோதனை பண்ணி பாக்குறதுக்கோசரம் யாரும் பார்க்காத போது அப்படியே உமிழ்வாளாம், இருக்கா திரும்ப எடுத்து வாயில போட்டுப்பா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாளாம் இவ. உள்ளே கிடந்து தளர ஒண்ணாது, வாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த வஸ்து வீணா போயிடக்கூடாது, ஆகையினாலே நிதியை விழுங்கி உமிழ்ந்து பார்ப்பாரை போல வாயில வச்சுக்கிறது, திரும்ப துப்புறது, பாக்குறது, திரும்ப வச்சுக்கிறதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படி நிறைய மரக்கலங்கள்னு சொல்லக்கூடிய கப்பல்கள் மிதக்கக்கூடிய சமுத்திரங்கள் எல்லாத்தையும் பெருமாள் வயிற்றுக்குள்ளே போட்டு விழுங்கினானோ. பூமிக்கு ஆணி அடித்தாற் போல இருக்கிற மலைகள், இந்த பூமின்னு சொல்லக்கூடியது பச்சை பசேல்னு ஒரு பெரிய கம்பளத்தை போர்த்தினது போல இருக்கு. அந்த பெரிய கம்பளம், அந்த மேட்டு பறக்காம நிக்கணும் அப்படின்னா 4 பக்கம் ஆணி அடிக்கிறா போல எல்லா பக்கமும் மலைகள் ஆணியா அடிச்சிருக்கான் பெருமாள்.
இந்த மலை பூமிக்கு ஆணி அடித்தார் போல இருக்கிறது. இந்த மலை அங்கங்க போர்ஸ் கொடுத்து தாங்கிட்டு இருக்கிறதுனாலதான் பூமி சதையாம இருக்கிறதுன்றார். அவற்றுக்கு அவகாச பிரதானம் பண்ணுகிற ஆகாயம், ஆகாசம் தான் இந்த பூமிக்கு இந்த மலைகளுக்கெல்லாம் இடம் தர்றது. அப்படி தரல அப்படின்னா இந்த ஆகாசம் தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கும். அல்லது ஆகாசத்தளவு வளர்ந்திருக்கக்கூடிய மலை அந்த மலையுடைய பூமி மற்றும் இவற்றை வேலியாக உடைத்தாயிருக்கிற பூமி பரப்பு, இதெல்லாம் பூமிக்கு ஒரு ஃபென்சிங் போல காம்பவுண்ட் போல இருக்கிறது. அத்தனையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வயிற்றிலே பிரளய காலத்திலே எடுத்து வைத்து எல்லாத்தையும் முழுங்கினா போல இவ்வளவு பெரிய நிதியை இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை வைத்துக் கொள்ள வச்சுட்டான் பெருமாள். உள்ளே கிடந்து தளர ஒண்ணாது, உள்ளே இருந்தா வீணா போயிட போறதேன்னுட்டு அந்த நிதியை விழுங்கி உமிழ்ந்து பார்ப்பாரை போலே திரும்ப சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய சமயத்திலே உமிழ்ந்தான் வெளியில. எல்லா லோகங்கள், மலைகள், மேகங்கள், சமுத்திரங்கள், தேவதைகள் எல்லாரையும் விழுங்கினா திரும்ப சிருஷ்டி நடக்கிறது. நில்லாத பெருவெல்லம் நெடுவிசும்பின் மீதோடி நிமிர்ந்த காலம் மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே அவனருளே உலகாவதறியர்களேன்னு கலியன் பாசுரம். அன்னைக்கு எம்பெருமான் தன் திருவாயிலிருந்து உமிழ்ந்தவர்கள் தான் பிரம்மாவிலிருந்து தொடங்கி எல்லா தேவதைகளும். அவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திர பூதாளா இல்லாத தேவர்களே கிடையாது. எத்தேவர் வாளாட்டும் செய்கையும்னு திருமணிசை பிரான் சாதித்தது போல எந்த தெய்வம் எந்த வரத்தை கொடுக்கிறது, எந்த சக்தியை கொடுக்கறதுனாலும் அது அவனுடைய அனுகிரகம் தான். சொல்ல போனா சாதாரண சாதம் எப்படி அவனுடைய எச்சல் பட்டு பிரசாதமா மாறி நமக்கு அனுகிரகம் பண்றதோ, அந்த மாதிரி சாமான்யமான தேவதைகளுக்கு எப்படி வரம் கொடுக்கக்கூடிய சக்தி வந்ததுன்னா அவனுடைய வயிற்றிலே கிடந்து அவனுடைய எச்சில் பட்டு விழுந்ததுதான் காரணம். எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே அவன் அருளே உலகாவதறியர்களே. இந்த தேவத்தை மழையை கொடுக்கறான், இந்த தேவத்தை வெயில கொடுக்கறான், இந்த தேவத்தை பயிர்கள்லாம் வளர்றதுக்கு காரணமா இருக்கிறான்னு பல தேவதைகள் சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம் தான். அவன் அருளே உலகாவது, எல்லாம் என்னென்ன பாக்கிறோமோ, யாரெல்லாம் வாழறாளோ, என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அவனுடைய அனுகிரகத்தினாலே தான் அப்படின்னு சாதிக்கிறார். அத்தனையும் சாட்ட பெருமாள் இங்க அப்பத்தை சாட்டு படுத்துட்டு இருக்கான் அப்படின்றத ஆழ்வார் அனுபவம். இப்படி ஆச்சரியமா நம்மாழ்வார் எதை சொன்னாரோ அதுதான் திருமங்கையாழ்வார் சொல்றார். நலங்குள் நான்மறை வல்லார்கள் ஓத்தொலி ஏத்த கேட்டு மலங்குபாய் வயல் திருப்பேர் மருவினான் வாழ்ந்தவாறே. இந்த திவதேசத்திலே வேத அத்தியனம் பண்ணின பிராமணோத்தமர்கள் ஒரு காலத்திலே கூட்டம் கூட்டமாக வாசம் பண்ணினாலாம். இங்கே நித்தியம் ஔபாசனம் அக்னிஹோத்திரம்னு சொல்லக்கூடிய எல்லா அனுஷ்டானங்களும் தவறாமல் கடைபிடித்த வேதமோதி கொண்டிருக்கக்கூடிய வேதவாய் தொழிலாளர்னு ஆண்டாள் சொன்னது போல இந்த சுவாமிகளுக்கெல்லாம் என்ன தொழில் அப்படின்னா வாயால வேதம் சொல்றதே தொழில். எப்பா பாரு சாப்பிடுற நேரம் தவிர தூங்குற நேரம் தவிர வேதம் சொல்லிட்டே போலாம். அப்படி நலம் கொள் நான்மறை வல்லார்கள், ஒரு வேதம் தெரிஞ்சவா, ஒரு சாக்கை அத்தியனம் பண்ணினவா இல்ல, 4 சாக்கையை அத்தியனம் பண்ணினவாள் இருக்கா, 4 வேதங்களை அத்தியனம் பண்ணினவா, 4 சாக்கையை அத்தியனம் பண்ணினவாள் இருக்கா. இங்க ஓத்து அப்படின்னா வேதம்னு அர்த்தம். ஓத்து ஒளி ஏத்த கேட்டு அந்த வேத மந்திரங்கள் வேத சப்தங்கள் அதெல்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது இங்க சயனிச்சு கொண்டிருக்கக்கூடிய அப்பக்குடத்தானே. அதை கேட்டுண்டு எம்பெருமான் ஆச்சரியமா இங்க சயனிச்சுட்டு இருக்கான். அந்த ஊருக்கு போனேன், அந்த வேதத்தினாலே காட்டி கொடுக்கப்படக்கூடியவனான அப்பக்குடத்தானுடைய அனுகிரகத்தினாலே நான் உய்ந்து போனேன் என்பதாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். 4 வகை வேதம் 5 வேள்வி 6 அங்கம் வல்லார் மேலை வானவரில் மிக்க வேதியர் ஆதி காலம் சேலுகள் வயல் திருப்பேர் செங்கன்மாலோடும் வாழ்வார் சீலமாதபத்தர் சிந்தையாளி என் சிந்தையானே. 4 வேதங்கள் என்ன, பஞ்சமகா யக்ஞம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானங்கள் என்ன, இந்த சீக்ஷா வியாக்கரணம் கல்பம் எல்லாம் சொல்லக்கூடிய வேதத்தினுடைய 6 அங்கங்கள் என்ன, இது எல்லாத்திலையும் வல்லவர்கள். 4 வேதம் தெரிஞ்சவா, 6 அங்கங்கள் தெரிஞ்சவா, பஞ்சமகா யக்ஞங்களை தவறாம கடைபிடிக்கக்கூடிய பரமைகாந்திகள், மேலை வானவரில் மிக்க வேதியர், தேவர்களை காட்டிலும் வசந்தவர்களான மறையவர்கள் பிராமணோத்தமர்கள், இங்க இருந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள். அவளாலே சேவிக்கப்படக்கூடிய இந்த எம்பெருமான் எனக்கும் அனுகிரகம் பண்ணினா, அந்த எம்பெருமான மட்டுமல்லாமல் அவனுடைய அடியவர்களான இந்த பிராமணோத்தமர்களையும் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களையும் நான் தொழுதேன் என்பதாக அனுபவிக்கிறார். இப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாளுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு இந்த ஊரை விட்டு போன போதும் மனசை விட்டு போகல. அடுத்தபடியா திருவள்ளரை எம்பெருமான போய் பாடின போது கூட துலக்கமில் சுடரை அவுணன் உடல் விளக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் அளப்பில் ஆரமுதை அமரர்க்கு அருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமேன்னு திருவள்ளரையிலையும் சேவித்தேன். இன்னொரு பாட்டிலே பெற்ற மாலையை பேரில் மணாலனை அப்படின்னார். மணாலன் அப்படின்னா மணவாளன். கல்யாண மாப்பிள்ளை எப்படி காலில் மெட்டி போட்டு இருக்கானோ அந்த மாதிரி இந்த பெருமாள் மூலவர் காலில் மெட்டி போட்டு இருப்பார்.
ஆச்சரியமா மரகத கல்லெல்லாம் பதித்த அதி ஆச்சரியமான மெட்டி. பெருமாள் அந்த மெட்டியோட சேவை சாதிக்கக்கூடிய அழகே தனி. மெட்டின்னா பெருமாள் திருமேனியில சாத்திக்கிறது அல்ல, திருமேனிக்கு மேலையும் கூட ஆபரணமா சாத்தின்னு இருப்பார். ஆச்சரியமா ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட மெட்டி, அதுல மரகத கல்லெல்லாம் கூட பதித்திருக்கும். அந்த அழகை அனுபவிக்க வேணும். பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம். பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே அப்படின்னு பாடினர். எம்பெருமான வெஷமாலாம் கூட உய்ந்து போனான், மோட்சத்துக்கு போயிட்டான். ஏசினார் உய்ந்து போனார். பெருமாளை பத்தி பெருமையா பேசினவாள்லாம் கூட பகவன் நாம கீர்த்தனம் பகவத் பிரபாவம் சொன்னதுனால அந்த பக்தி உபாயத்தினாலே போனான். அப்படின்னு உலகத்துல ரெண்டு விதம் உண்டு. ஆனா நான் பெருமாளை ஏச மாட்டேன், வெய்ய மாட்டேன். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆசையா பெருமாள் விஷயமா பாடுவேன். அதுவே பெருமாள் என்னுடைய பிறவியை நீக்குவதற்கு காரணமாக அமையும் அப்படின்னு சாதிச்சுட்டு, மடல்லையும் கூட பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் அப்படின்னு பேர்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருப்பவனே, பேராய் திருப்பேர் நகரை சேர்ந்தவனே அப்படின்லாம் ஆச்சரியமா ஆழ்வார் நமக்கு இந்த திவ்யதேசத்தை மங்களாதாசனம் பண்ணி தன்னுடைய அனுபவத்தை தெரிவிக்கிறார். மண்ணு மரங்கத்தெம் மாமணியை வல்லவாழ் பின்னை மணாலனை பேரில் பிறப்பிலியை அப்படின்னு திருப்பேர் நகரிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிறப்பிலி. பிறப்பிலின்னா பிறப்பே இல்லாதவன். அப்ப எப்படி பெருமாள் ராமனா கண்ணனா ரங்கநாதனா அப்ப கூடத்தானா பிறக்கிறான் அப்படின்னா, அஜாயமானோ பகுஜா விதாயத்தேன்னு வேதம் சொல்றது. பிறப்பு இல் பருபிறவை பெருமான். நம்ம போல பண்ண பாவம் புண்ணியம்னு சொல்லக்கூடிய கர்மங்களை அனுபவிப்பதற்காக அந்த கர்ம சரீரத்தை கர்ம பிறவியை பெருமாள் எடுப்பதில்லை. அதனால பிறப்பில்லாதவன்னு சொன்னார் ஆழ்வார். அப்ப அவன் பண்ணக்கூடியது இந்த கர்ம வினையிலே அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாம் மோட்சம் போக வேணும் என்பதற்காக, அதிலிருந்து விடுதலை அடைய வேணும் என்பதற்காக அவன் தோன்றுவது அவதாரம். அவதாரம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய வஸ்து கீழே இறங்கி வர்றது. எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியவன் எதுக்கு கீழே இறங்கி வரான் அப்படின்னா, கீழே அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாம் காப்பாத்தி மேல உஜ்ஜீவனம் பண்ணி அழிச்சுட்டு போறதுக்காக. அதனால பேரில் பிறப்பிலி. இங்க வந்திருக்கானே அவன் கர்மத்தினால வரல, நம்முடைய கர்மத்தை நீக்குவதற்காக வந்திருக்கிறான். பிறப்பிலி. இப்படி பிறப்பிலின்னு ஆழ்வார் சொல்றதுனால நமக்கு என்ன தெரியறதுன்னா, நம்மையும் கூட பிறவாதபடி அருள்பவன் தெரியுது. அவன் எப்படி பிறப்பிலியோ, அவன் திருவடியனை சரணாகதி பண்ணினானா உன்னையும் பிறப்பில்லாதவனாக மாற்றி விடுவான் அப்படின்றது இந்த பேரில் பிறப்பிலி என்ற வார்த்தையினாலே நமக்கு ஆழ்வார் காட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தை. அப்படி 4 வேதங்கள், பஞ்சமகா யஜ்ஞங்கள், 6 அங்கங்கள், இதையெல்லாம் வல்லவர்களாக தேவர்களை காட்டிலும் உசந்தவர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள், அவா பெருமாளுக்கு சமானமானவா. அவா இந்த திவ்யதேசத்திலே குடிகொண்டிருக்கிறார்கள். அவளுடைய ஹிருதயத்திலே பெருமாள் குடிகொண்டிருக்கிறான். அப்படி 4 வேதம் என்ன, பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்ன, 6 அங்கங்கள் என்ன, இதையெல்லாம் கொண்டு பெரிய தேவர்களுக்கு சமானமாக இருக்கக்கூடிய பிராமணோத்தமர்கள் மனசிலே இடம்பெற்ற பெருமாளை நான் என் மனதிலே வைத்துக் கொண்டேன். அவர்களுடைய ஹிருதயத்தை தனதாக்கி கொண்டு அவர்களுடைய ஹிருதயஸ்தனாக இருந்த பெருமானை நான் இப்போது என்னுடைய ஹிருதயஸ்தனாக்கி கொண்டேன். அந்த மாதிரி நீங்களும் கூட இந்த எம்பெருமான் உங்களுடைய உள்ளத்திலே இருத்திக் கொள்ளுங்கள். இந்த பேரே உரைகின்ற பிரான் அப்ப கூடத்தான் பேரேன் என்று ஆழ்வார் நெஞ்சிலே புகுந்தது போல, என் நெஞ்சிலே புகுந்தது போல உங்கள் நெஞ்சிலும் புகுவார் என்பதாக ஆழ்வாருடைய அனுபவம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளி செய்த பாசுரம், போம் ஆணை எய்து பொறும் ஆணை கொம்பு பறித்து தாம் ஆணை மேய்த்து வந்த அம்மானை தாமச்செழும் திருப்பேரானை சிறுகாலை சிந்தித்தெழுந்திருப்பேர்க்கு உண்டோ இடர். போம் ஆணை எய்து, தனக்கு முன்னே ஓடிக்கொண்டிருந்த மாரீச்சன்னு சொல்லக்கூடிய மாய மானை, பொன்மானை அம்பு எய்து கொன்று பொறும் ஆணை கொம்பு பறித்து, குவளையா பீட்டம்னு சொல்லக்கூடிய யானையை தந்தங்களை பிடுங்கி சம்ஹாரம் பண்ணி, ஆம் ஆணை மேய்த்து கூட்டமாக பசுக்களை மேய்த்து உவந்த அம்மானை மகிழ்ந்த எம்பெருமானை தாமம் செழும் திருப்பேரானை, ஆச்சரியமான திருப்பேர் நகரிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை சிறுகாலை சிந்தித்து எழுந்திருப்பேர்க்கு உண்டோ இடர். கார்த்தால எழுந்துக்கிறச்ச இந்த எம்பெருமான நினைச்சுண்டு இவனுடைய திருமேனிய தியானம் பண்ணிண்டே எழுந்துக்கிறவாளுக்கு ஒரு கஷ்டம் வருமோ, பிறவின்னு சொல்லக்கூடிய ஜன்மான்னு சொல்லக்கூடிய ஒரு துன்பம் வருமோ? வராது.
அதனால எழுந்துக்கிறச்ச இந்த பெருமாளை நினைச்சுண்டு எழுந்துக்கோங்க, அவனுடைய திரு உருவத்தை மனதிலே சிந்தித்துக் கொண்டு எழுந்திருங்கள். உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து பிறவியினுடைய முடிவிலே பிறவியும் தீர்ந்து மோட்சம் கிடைக்கும் என்பதா சுவாமி சாதிக்கிறார். விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே இருக்கக்கூடியதான இந்த க்ஷேத்திர ஸ்லோகம் புருஹத்புர்யாவாசி ஹரிஹி அதிரசபூபகடவான் விமானம் சாப்யைந்திரம் புஜகபதிஷாயி கமலினே ததைவைந்திரி சஹ்யாச்சலபவா திவ்யதட்டினே சதா மாலாரூபா பிரணதவரதா பশ্চিமமுகா. புருஹத்புரின்னு சொல்லக்கூடிய இந்த திருப்பேர் நகர், புருஹத் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம், பேர் அப்படின்னு பெருசுன்னு சொல்றாரு இல்லையோ, அது அப்படியே சம்ஸ்கிருதத்திலே திருப்பேர் நகர் என்பதை அப்படியே சம்ஸ்கிருதமாக்கினா புருஹத்புரி, பெரிய நகரம். அந்த புருஹத்புரின்னு சொல்லக்கூடிய திருப்பேர் நகர் திவ்யதேசத்திலே வாசம் பண்ணக்கூடிய ஹரிஹி எம்பெருமான் அதிரச அபூப கட்டவான், அப்ப குடத்தான். கட்டம் அப்படின்னா குடம், அபூபம் அப்படின்னா எண்ணெயிலே நெய்யிலே பொரித்து இருக்கக்கூடியதான மாவு பண்டம். ஒரு வடையோ இல்ல ஒரு அப்பமோ எதையானா மாவை கலந்து அப்படி சட்டியில மிதந்துட்டு இருக்கக்கூடிய வானாவில மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரிச்செடுக்கிறோமோ அதுக்கெல்லாம் அபூபம்னு பெயர். இது என்ன அபூபம் அப்படின்னா அதிரச அபூபம். அதிரசம், ரொம்ப ரசமா ரொம்ப சுவையா ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடியது. நிறைய வெள்ளம் போட்டு ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு கமக்க கமக்க மணக்க மணக்க நெய்யிலே வார்த்து எடுக்கக்கூடிய அப்பம். அதிரச அபூப கட்டவான், அப்பங்களை குடத்திலே கொண்டு அப்ப குடத்தை ஏந்தி கொண்டிருப்பவனாக அணைத்துக் கொண்டிருப்பவனாக, விமானம் சாப்யேந்திரம் இந்திர விமானத்தின் கீழே, புஜக பதிஷாயி திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருப்பவனாக, கமலினி ததைவைந்திரி இந்திராதேவி என்றும் கமலவல்லி என்றும் பெயருடைய தாயாரோடு கூட, சஹ்யாச்சலபவா இந்திரமலை இந்திரகிரின்னு சொல்லக்கூடிய இந்த மலை மேலே இந்திர தீர்த்தத்தினுடைய கரையிலே சதா மாலா ரூபா பிரணத வரதகா பশ্চিமமுகா, கழுத்திலே மாலை அணிந்து கொண்டு மணவாளனை போலே சேவை சாதிக்கக்கூடிய இந்த பெருமாள் மேற்கு நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பிரணத வரதகா, யாரெல்லாம் துக்கப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வராலோ அவளுடைய துக்கத்தை நீக்குபவனாக இந்த சேவை சாதிக்கிறான் பெருமாள். உபமன்யுவினுடைய அரண்மனைக்கு பெருமாள் சாப்பிடுறதுக்கு போன போது உபமன்யு பெருமாளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி கழுத்துல மாலை எல்லாம் போட்டு பெருமாள் உபச்சாரம் பண்ணி சாப்பிட வைக்கிறான். அன்று உபமன்யு அணிவித்த மாலையோடு கூட பெருமாள் இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான். கழுத்துல மாலை காலில் மெட்டி, அதனாலதான் ஆழ்வார் பார்த்துட்டு மாப்பிள்ளைன்னு நினைச்சுண்டு பேரில் மணவாளனை பேரில் மணாளனைன்னு பாடினர். அப்படி மாலா ரூபா மாலையை தரித்துக் கொண்டிருப்பவனாக, சதா மாலா ரூபா எப்போதும் மாலையை தரித்துக் கொண்டிருப்பவனாக, பிரணத வரதகா துன்பப்பட்டு துக்கப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பவனாக, பশ্চিமமுகா மேற்கு நோக்கி சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து ஆழ்வாரை போல நாமும் உய்வோமாக என்பதாக விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். புருஹத்புர்யாவாசி ஹரிஹி அதிரசாபூபகடவான் விமானம் சாப்யைந்திரம் புஜகபதிஷாயி கமலினி ததைவைந்திரி சஹ்யாச்சலபவா திவ்யதட்டினி சதா மாலா ரூபா பிரணதவரதா பশ্চিமமுகா. உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் ஈகே இன்னம் வேண்டுவது எந்தாய் கற்றார் மறைவாணர்கள் வாழ்த்திருப்பேரார்க்கு அற்றாரடியார் தமக்கு அல்லல் நில்லாவே. ஸ்ரீமதே கமலவல்லி நாயிகா சமேத அப்பாள ரங்கநாத பரபிரம்மனே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சிரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.